வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட். எபிசோட் நம்பர்லாம் எனக்கு தெரியல, பிகாஸ் நிறைய எபிசோட்ஸ் பண்ணிட்டோம். பட் இது வந்து த ரிவ்யூ ஆஃப் த யூரோஸ், கோப்பா அமெரிக்கா, அண்ட் அதுக்கு முன்னால we will start with some transfer news. விஜய் ப்ரோ, Calafiori டு ஆர்சனல்ன்றானுங்க. எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. எனக்கு அவனை எடுக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, 42 மில்லியன் இப்போ வந்து அர்ஜென்ட்டா வந்து ஒரு சென்டர் பேக் தேவையா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஐம் ஹாப்பி நம்ம வந்து கடைசியா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு. ஐயோ, அதுக்கு முன்னாடி அருண் ப்ரோ திட்ட போறாரு. எல்லாரும் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிருங்கப்பா தயவு செய்து. அது கடைசியில சொல்லலாம்னு பார்த்தேன், பட் ஓகே நீங்களே சொல்லிட்டீங்க. பட் கேலஃபியரி பத்தி அதான் எனக்கு என்னன்னா, 45 மில்லியன் 42 மில்லியன் அப்படின்னு தான் நம்பர்ஸ் எல்லாமே வருது. அண்ட் இன்னொரு நியூஸ் என்ன வருதுன்னா, ஆப்போசிட் சைட்ல இப்போ வந்து நம்ம கிவியார் வந்து கோயிங் டு சம் இட்டாலியன் கிளப் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுவும் வந்து லோன்ல போயிட்டு அப்புறம் பை பண்ற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் எனக்கு அது இன்னொரு வன்மம், அது தனியா கேட்கலாம். பட் கேலஃபியரி இஸ் அ குட் சைனிங். எனக்கு அதுல ஒன்றும் கொஸ்டினே கிடையாது. நல்ல சைனிங்கா இருப்பானா அப்படின்னா, சென்டர் பேக் வைஸ் எஸ், ரொம்ப யங் ஏஜ் குரூப்ல வந்து நமக்கு ஃபிட் ஆகுற ஏஜ் குரூப், அந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு ஃபிட் ஆகுற ப்ரொஃபைல். ஆனா இப்போ 45 மில்லியன் அங்க ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி வெங்கர் தாத்தா டைம்ல இருந்ததுனால எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்கான்னு தெரியல. காசு செலவு பண்றதுக்கு அப்படியே வந்து தாத்தாக்கு கையே வராது, அந்த மாதிரி வந்து ஒரு வேலை மைண்ட் செட் இருக்கா? நீங்க சொல்லுங்க ப்ரோ, உண்மையிலே வந்து 45 மில்லியன் இப்போ சென்டர் பேக் தேவையா? எனக்கு வந்து இந்த சைனிங் எப்படி பாக்குறாங்கன்னா, ஐ திங்க் இந்த மல்டிபிள் பொசிஷன்ஸ் விளையாடுற சைனிங் இது பேசிக்கா. அது இஸ் லெஃப்ட் ஃபுட்டட் வரல கேலஃபியோரி. கரெக்ட். ஸோ ஐ திங்க் லெஃப்ட் பேக், லெஃப்ட் சென்டர் பேக் அண்ட் எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சென்டர் பேக், ரைட் சென்டர் பேக் பிடிக்காது ப்ரோ. ஐ திங்க் சென்டர் பேக்னா நீ எங்க வேணாலும் ஆடணும், நீ லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடு ஆடி தான் ஆகணும். விங் பேக் ஐ அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் நீ வந்து பிச்சுக்கு அவுட் சைட்ல இருக்கிற, லைக் லைன் பக்கத்துல இருக்கிற, எனக்கு அது புரிஞ்சிச்சு எனக்கு. பட் அதுலயே நம்ம இன்வெர்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் தெரியல ப்ரோ, எனக்கு ப்ரையாரிட்டின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம தான் பேசணும், நம்மளுக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சர் தேவை. அந்த கேம் சேஞ்சர் சைனிங் அந்த மாதிரி தான் தேவை. லைக் எனக்கு ப்ரையாரிட்டி கேட்டிங்கன்னா, ஐ வில் கோ ஃபார் சம்மன் லைக் எஸ்ஏ அட் த மோமெண்ட். எனக்கு அந்த ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர், நான் எஸ்ஏ தான் போடணும்னு சொல்லல, அந்த மாதிரி பிளேயர் எனக்கு என்ன கேட்டா நான் இன்னும் பெருசா கூட ஆசைப்படுவேன். ஆனா அதுக்கு என்ன பண்றது, கிடைப்பாங்களா? யமால் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆசைப்படுவேனா? அதெல்லாம் யமாலா இல்லன்னா வந்து மிட்ஃபீல்ட்ல ஆடுறதுக்கு யாராவது ஒரு நல்ல பிளேயரா அப்படி கொண்டு வந்தா. இப்ப இந்த ரவுண்ட பார்க்கும்போது அந்த அவன் பேர் என்ன, ஓல்மோவா, அவனை வந்து கொண்டு வரலாமா? டானி ஆல்மோஸ்ட் சரியான பிளேயர் ப்ரோ. அவன் வந்து லைக் லைப்சிக்ல ரொம்ப நாளா இருக்கிறான். எப்படி அவன் அவ்வளவு நாளா இருக்கிறான்னு எனக்கு சத்தியமா தெரியல. யாராவது தூக்கங்களேண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. சரியான பிளேயர். பட் டெஃபினெட்லி அதான் எனக்கு இப்போ பேக் லைன்னு பார்த்தாலே பென் ஒயிட், இவன் வர்றான் திரும்ப இன்ஜுரியில இருந்து பேக் வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சலிபா. அஃப்கோர்ஸ் ஒரு சென்டர் பேக் வந்து தேவைதான் நமக்கு, டோமியாசு. பட் 45 மில்லியன் எனக்கு என்னமோ கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப அதிகமான அமௌண்டா இல்ல யாராவது வெளியே போறது நமக்கு வந்து இது அறிகுறியான்னு எனக்கு தெரியல. வெல், அந்த வெளியே போறது நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, மோஸ்ட் லைக்லி கிவியர்ன்றாங்க. பட் லெட்ஸ் see, ஐ டோன்ட் நோ. பட் அது தவிர 45 மில்லியன் பிளேயர் கிடையாது, அதுதான் எனக்கு கரெக்ட் தான். பட் தெரியல, போறானா ஒருவேளை, நோ ஐடியா ப்ரோ. இப்போதைக்கு வந்து நம்ம இன்னும் ஏர்லி ஸ்டேஜஸ்ல, ஏர்லி இல்ல ஆஸ் இன் ஒரு 20% தான் இருக்கும் உள்ளன்னு தோணுது எனக்கு. ஸோ இன்னும் வந்து யூரோஸ் இப்போ முடியும், யூரோஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 வீக் பிரேக் இருக்கும், அதுக்கப்புறமா ஆர்சனல் கோ அண்ட் ப்ரீ சீசன். ஸோ ஐ திங்க் அந்த ஃப்ரம் இந்த வாரம் டு நெக்ஸ்ட் வீக் தான் வந்து நிறைய, பிகாஸ் ஐ திங்க் they'll want 1 or 2 players to go to pre-season with them. ஸோ அதனாலேயே வந்து ஐ திங்க் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து ஒரு சைனிங் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. பட் ஆர்சனல் டிரான்ஸ்ஃபர்ஸ் தவிர நான் பிரீமியர் லீக்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். இன்னொரு ஒரு ஆர்சனல் டிரான்ஸ்ஃபரும் பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. கோல் கீப்பர் டிரான்ஸ்ஃபர், கோல் கீப்பர் பென்ட்லி யா வுல்வ்ஸ்ல இருந்து நான் பார்த்தேன். வுல்வ்ஸ் இல்ல இது வெஸ்ட் ஹாம்ல அந்த பையன், வெஸ்ட் ஹாம் தான் நினைக்கிறேன். வுல்வ்ஸும் இன்ட்ரஸ்டட் அப்படி நினைக்கிறேன். யூ ரைட்.
அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். Wolves is also interested. Yeah. ம், ம், ம். பென்ட்லி செகண்ட் சாய்ஸ் கீப்பர். அவன் ஹோம் க்ரோன் வேற ப்ரோ. ஸோ அது வந்து நம்ம கோட்டாக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். ஸோ பேசிக்கா ராம்ஸ்டேல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் வித் த ஹோம் க்ரோன் கோட்டா. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி குட் சைனிங் டு பி ஆனஸ்ட். ராம்ஸ்டேல் மேல இன்னும் நிறைய சாஃப்ட் கார்னர் இருக்கு. ராயா யா ராயா பிடிச்சிருந்தாலுமே இன்னும் அந்த சாஃப்ட் கார்னர் வரல. பட் இருந்தாலும் வந்து ராம்ஸ்டேல் வெளியே போனா நல்லா ஒரு கிளப்புக்கு போப்பா. நம்ம ஷெஸ்னி வந்து போயிட்டு ஒரு பெரிய பிளேயர் ஆகி அந்த மாதிரி ஆனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளப்ல போய் பெரிய பிளேயர் ஆகி அப்படியே ஆர்சனல் அப்படின்னு ஒரு இதுவா வா அப்புறமா. ஸோ டான் பென்ட்லி ஆக்சுவலா உல்வ்ஸ்ல தான் ப்ரோ இருக்கான். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் டான் பென்ட்லி, ஹி வாஸ் அட் ஆர்சனல் 2001 to 2008. So yeah, he is there for a long time. So அவன் வந்து ஹேலன் ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஸோ இட்ஸ் நைஸ் டு see ஹேலன் கமிங் பேக். ஸோ இந்த மாதிரி யாரு இப்போதான் ஒரு பையனை விட்டோமே, அமாரியா கோசியர் டியூபரி, இந்த மாதிரி விடுறது வந்து திருப்பி வருது வந்து நல்லதா இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் a ஸ்மார்ட் சைனிங் ப்ரோ ஆர்சனலுக்கு. ஒரு செகண்ட் சாய்ஸ் ஹோம் க்ரோன் if it happens. அவங்க இன்னும் வந்து ஒத்துக்கல. இன்னும் வந்து அவங்க வந்து நம்ம வேல்யூவேஷன்ல தள்ளி இருக்கிறதா தான் சொல்றாங்க. பட் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பாப்போம் என்ன நடக்குது. பட் அதுதான் நான் ஐ மீன் மத்த பிரீமியர் லீக் கிளப்ஸ் பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் ஸ்பர்ஸ் வந்து ஆர்ச்சி கிரே சைன் பண்ணிருக்காங்க. மீன்வைல் மான்செஸ்டர் யுனைடெட் have almost sealed Ruud van Nistelrooy as assistant manager. இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் இல்ல. பட் அது ஆக்சுவலா நானே பேசணும்னு நினைச்சேன். எனக்கு யுனைடெட் மேல பல வன்மங்கள் இருக்கு. அதெல்லாம் Ruud van Nistelrooy வேற இதுன்றதுனால இந்த சீசன் இன்னும் நிறைய வன்மம் இருக்கும். பாக்குற எல்லாருக்கும் கண்டிப்பா இப்பவே வந்து அந்த டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வாட்டி வன்மத்தை கக்குன்னு கக்குவேன். கண்டிப்பா. அண்ட் ஐ திங்க் செல்சி ஒரு 3 பசங்க சைன் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. யாருன்னே தெரியல சத்தியமா. பேரே கேள்விப்படாத பசங்க. போர்ச்சுகல்ல இருந்து ஒரு பையன், ஏதோ எம்எல்எஸ்ல இருந்து ஒரு பையன் சைன் பண்ணிருக்கானுங்க, ஒரு லெஃப்ட் பேக். ஐ டோன்ட் நோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் தி புக்ஸா என்னன்னு தெரியல. பட் வெரி லைக் என்ன சொல்றது, இவனுங்களாம் ஸ்டார்டர்ஸே இல்ல. அண்ட் தே சைன்ட் கீரன் டியூஸ்பரி ஹால் as well. ஸோ தட் வாஸ் அவன் வந்து ஒரு டீசென்ட் பிளேயர். பட் எனக்கு தெரியல, அவன் வந்து லைக் யூ ஸ்பெண்ட் சோ மச் மணி ஆன் என்சோ, மோசஸ் கைசேடோ, அந்த லெவல் சைனிங் போயிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டியூஸ்பரி ஹால் வுட் ஃபெட்ச் இன் அதே திஸ் மாதிரி அவங்க ஸ்டில் இன் ஃபார் சியஸா நினைக்கிறேன். ஃபெட்ரிகோ சியஸா கரெக்ட். ஆமா ஆமா யுவென்டஸ் வாண்ட் டு செல் ஹிம்ல. அவன் பாவம் ப்ரோ, அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா வந்து அவன் கொஞ்சம் இன்னும் அவுட்டா இருந்திருக்கான். இந்த இட்டாலியன் டீம் கூட அவன் தான் வந்து நல்லா விளையாண்டான். ஓகேவா, இட்டாலிக்கு அவன் ஆடுறது யுவென்டஸ்க்கு அவனால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. பட் இட்டாலியன் வந்தா செமையா பிளே பண்றான். அதுல வந்து ஒரு கொஸ்டினே கிடையாது. பார்க்கலாம். நமக்கு வந்து ஏதாவது முன்னாடி லைன்ல யாராவது சைன் பண்ணுப்பா, எல்லாரையும் பின்னாடியே சைன் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கரெக்ட். அண்ட் மத்த பிரீமியர் லீக் சைனிங் பத்தி பேசணும். ஐ திங்க் யுனைடெட் க்ளோசிங் ஆன் ஜாஷுவா ஜெர்க்ஸி 35 million நினைக்கிறேன் ரிலீஸ் கிளாஸ். அந்த ராஸ்மஸ் ஹாய்லண்ட் தெரியல, அது அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, எனக்கு கவலை இல்ல. பட் சந்தோஷம் தான். கரெக்ட், ஒர்க் அவுட் எல்லாம் சந்தோஷம் தான். அண்ட் ஐ திங்க் இன்னொரு சைனிங், ஐ மீன் கோயிங் அவுட் ஆஃப் த பிரீமியர் லீக், டக்ளஸ் லூயிஸ் டு யுவென்டஸ் along with his fiancé. அது வந்து ஒரு பயங்கரமான மூவ். அவனும் அவன் fiancé ஆஸ்டன் வில்லால இருந்தாங்க, 2 பேர் going to யுவென்டஸ். So yeah, big miss for Aston Villa. So தெரியல, we'll see what happens. Okay, transfer news ஏதாவது ஆட் பண்றீங்களா? வேற ஒன்னும் ஆட் பண்றதுக்குலாம் இன்னும் பெருசா எதுவும் இல்ல. ஏன்னா வந்து இப்பதானே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேட் தான் வந்து யூரோஸ் முடிஞ்சுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து பெட்டராகும்னு நினைக்கிறேன். அண்ட் டக்ளஸ் லூயிஸ் பத்தி சொல்லிட்டு அப்படியே விட்டு போனா எப்படி? இவங்களை பத்தி ஃபியான்சே அவங்கள பத்தி லைட்டா பேச வேணாமா அப்படின்ற மாதிரி. நம்ம ட்ரேக் எல்லாம் வேற கட்டம் கட்டி பார்த்தாருல அவங்களுக்கு. கரெக்ட், அலிஷா லேமன். ஆமா, யாராவது வந்து யாருக்கும் தெரியலன்னா வந்து போய் செக் பண்ணி பாருங்க. இதுல செக் பண்ணி பாருங்க. பாயா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க அந்த பேஜ் விட்டு போக மாட்டீங்க. எனக்கு அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆக்சுவலா அவளோட பெட்டர் லுக்கிங் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க லைவ் வீடியோல எப்படி தானே பேசுவீங்க? இல்ல இங்கதான் பாருங்க. ஆனாலும் நான் அப்படிதான் பேசுவேன். பட் அதுதான் சொல்றேன், இந்த பேசுறதுக்கு இது ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன், இது பத்தி டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி. ஏன்னா வந்து இன்னும் ஆமா இவ்வளவு ஏர்லியா வந்து சில சைனிங்ஸ் எல்லாம் நடக்குது. பட் யூரோஸ் முடிஞ்சுதான் பெரிய நேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஈவன்
டாக்ஸே ஸ்டார்ட் பண்றதே யூரோஸ் முடிஞ்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வழக்கம் போல நம்ம டாட் போலி வந்து பாப்பாரு, யாரெல்லாம் வந்து ஃபேமஸா இருக்காங்க, யாரெல்லாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க, அவங்க நேம்லாம் வந்து நோட் பண்றா அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஓகே, இப்போ யூரோஸ் ப்ரோ வந்துட்டோமா? போறதுக்கு முன்னால ம், நீங்க டாட் போலி பத்தி சொன்னீங்கல்ல, செல்சி. ம், நான் செல்சி ம். அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் பேர் ஒண்டி சொல்றேன், யாராவது தெரியுமான்னு சொல்லுங்க. மார்க் குயூ, ஆஞ்சலோ, ஒமாரி கெலிமென், ஆண்ட்ரே சாண்டோஸ், டோசின் அடோரோபியோ, அவன் தெரியும் எனக்கு, ஃபுல்லம், அவன் அந்த ஃபுல்லம் சென்டர் பேக், அண்ட் பாசிபிளி ரெனாட்டோ வேகா. யாருன்னே தெரியல இவனுங்க எல்லாருமே. சத்தியமா இது வந்து ஷேடி டீல்ஸ் தான். இல்ல அது செல்சி எப்பவுமே பண்றது தானே. அவங்க ஒரு ஆமா 200 யூத் பிளேயர்ஸ் சைன் பண்ணி எல்லாத்தையும் வந்து இதுக்கு அனுப்பிடுவாங்க, லோனுக்கு அனுப்பிடுவாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அவனுங்க அப்படியே லோன்லயே விளையாண்டுட்டு வித்துருவாங்க. ஆக்சுவலா அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாடல். நிறைய யூத் பிளேயர்ஸ் சைன் பண்ணி லோனுக்கு அனுப்பி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா வித்து அதுல காசு எடுக்கிறதுன்றது ஒரு ஒர்க் ஆகிற மாடல். பட் என்னன்னா டாட் கண்டிப்பா. போலின்றதுனால அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. ஏன்னா அவன் வந்ததுல இருந்து ஒரு சைனிங் கூட விளங்குற மாதிரி தெரியல. உடனே எல்லாரும் கோல் பாமர்னு வராதீங்க. அது ஒர்க் அவுட் ஆனா அதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா விளையாண்டான், அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா டீமுக்கு என்ன என்ன நடந்துச்சு? டீம் எங்க இருக்காங்க? டீமுக்கு ஒர்க் அவுட் ஆனாதான் ஒரு பிளேயர் ஒர்க் அவுட் ஆனான்னு அர்த்தம். கரெக்ட். அண்ட் இட்ஸ் ஒன் சீசன் தான். ஸோ அது வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் ஆஃப்டர் சீசன் பண்ணாதான், ஐ மீன் ஐ திங்க் யூ கேன். அதனால தான் வந்து கோல் பாமர் வந்து சாக்காவோட கம்பேர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் ஹி ஹஸ் கண்டினியூஸ்லி டெலிவர்ட் சாக்கா. ஸோ அதனால தான். சாக்காவோடலாம் தயவு செய்து அந்த அந்த டாபிக்கே பேச முடியாது. ஆக்சுவலா அந்த கோல் பாமர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றான் அவன் யா யா கரியர்ல. யா சாக்கா வந்து அந்த கோவிட் டைம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண சாக்காவே வந்து he took on more responsibility. He was a starter. அந்த இங்கிலீஷ் டீம்ல அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ண சாக்காவே வந்து லெஃப்ட் பேக்ல ஆடினாலும் சரி, ஏதாவது விங் பேக் ஆடினாலும் சரி, he was a starter in that team. So Cole Palmer is trying to become a starter in the English team. இந்த இங்கிலீஷ் டீம்ல ஸ்டார்டர் ஆகுறதுக்கு வேணாம். அதுக்கு நீ பேசாம சைனீஸ் ஸ்டார்டர் ஆயிரலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். இதுதான் ஒரு நல்ல டேஞ்சன்ட். ஆக்சுவலா நம்ம வந்து சாக்கா பத்தி பேசியிருந்தோம். ஸோ அப்படியே நம்ம இங்கிலாந்து சுவிட்சர்லாண்டோட ஆரம்பிச்சிடலாம். இங்கிலாந்து 1 சுவிட்சர்லாந்து 1. ஐ தாட் செம்ம போரிங் கேம் ப்ரோ. ஆக்சுவலா இந்த கேம் ஆக்சுவலா இந்த யூரோஸே எல்லா கேமும் முக்காவாசி போரிங் கேம் தான். எக்ஸப்ட் கரெக்ட் தான். எங்கெல்லாம் ஸ்பெயின் ஆடுறாங்களோ அங்கதான் ஓரளவுக்காவது உயிர் இருக்கு தவிர எக்ஸாக்ட்லி. மத்தபடி யூரோஸ் பார்க்க முடியல. தூக்கமா வருது. டேய் என்னடா விளையாடுறீங்கன்ற மாதிரி. பட் அது வந்து எனக்கு தெரியல. கோச்சஸோட இப்போ வந்து இன்டர்நேஷனல் கோச்சஸ் வந்து ஒரு நீங்க கோச்சஸ் தட்டுப்பாடு. பத்தி சொல்றீங்களா, இல்லனா ஆப்போனன்ட்ஸ் ஓரளவுக்கு யூரோப்ல எல்லாருமே நல்லா ஆடுறாங்கன்னு தோணுதா? லைக் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்பால் நல்லா இருக்கு ப்ரோ யூரோஸ்ல. குவாலிட்டி ஆஃப் ஃபுட்பால் நல்லா இருக்கான்னு என்னால அஸ் இன் சொல்ல முடியல. குவாலிட்டினா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஐ நோ ரொம்ப டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அஸ் இன் ரொம்ப கஷ்டமா இருக்கு கோலே அடிக்கிறதுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். லைக் அது ஹேவ் வந்து டீம்ஸ் காட்டன் பெட்டர். இல்லன்னு நான் சொல்லுவேன். தேர் இஸ் ஓகே. நோ. ஏன்னா வந்து இப்போ நம்ம இது முன்னாடியே பேசியிருக்கோம். இது முன்னாடி நிறைய எபிசோடுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். என்னன்னா வந்து த வே வி பிளே ஃபுட்பால் ரைட் நவ் இஸ் கம்ப்ளீட்லி. நம்மனா எல்லாருமே சொல்றேன், நாட் ஜஸ்ட் ஆர்சனல். இந்த வேர்ல்ட் லெவல்ல இப்போ வந்து ஃபுட்பால் கேம் வந்து இஸ் நோ லாங்கர் இந்த ஒரு பிளேயர் கேம் கிடையாது. ஒரு அதான் பிளேயர் பியல்சா சொன்னாரு. பிளேயர்ஸுக்கு இப்போ ஒரு ஓசிலோ ஒரு பெர்காம்போ இருந்தா இந்த டைம்ல வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் ஆண்ட்ரி இருந்தாலே பெருசா வந்து இந்த ஆண்ட்ரி அப்ப இருந்த இம்பாக்ட் வந்து இப்போ ஆண்ட்ரியோ ரூனியோ இவங்களால அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா வந்து இப்போ இருக்க வேர்ல்ட் ஃபுட்பால் இஸ் மோர் மெக்கானிக்கல். ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் லெவலுக்கு இப்போ வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பீசஸ் மூவ் ஆனா இந்த பீஸ் மூவ் ஆனா இங்க அது மட்டும் பண்ணு, ஆமா. உனக்கு இதுதான் ரோல், இது பண்ணு அப்படின்ற மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால அது என்னன்னா வந்து அது நேஷனல் டீம்ஸ்ல அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. அண்ட் அதுக்கான பிளேயர்ஸ் அவங்களால வந்து அதை விட்டு வெளியே வர முடியல. இப்போ ஒரு பிளேயர் வந்து இந்த மோல்ட்லயே செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளேயரை காட்டுறது அதுலதான் வந்து தப்பி தவறி ஒய் சாக்கா வந்து நான் வந்து ஹைப் பண்றேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் சாக்கா ஆஸ் அ பிளேயர் வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியுது. ஆர்டேட்டா ஃபுட்பால் வேர் இட்ஸ் வெரி ஸ்ட்ரக்சர்ட், அதையும் பேலன்ஸ் பண்ண முடியுது. கேரட் சவுத்கேட் டீம்ல போயிட்டு பிளேயர் தேவைன்னும் போது he can break the mold and do யா something playerful. அதுதான் ஃபோடன் மேல நான் முதல் எபிசோட்ல வந்து வன்மத்தை கக்கும் போது எல்லாரும் உடனே வந்து ஃபோடனை பத்தி நீ குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. மான்செஸ்டர் சிட்டி குறை சொல்றதே வேலை கிடையாது. பிளேயர்ஸ் வந்து இப்போ ராட்ரி இருக்கான், ராட்ரி கேன் பிரேக் ஆஃப் ஆர் அவனோட கேம் வந்து எல்லா எல்லா டைப் ஆஃப் ஃபுட்பாலுக்கும் இட்ஸ் சூட்டபிள். இப்போ ஸ்பெயின் கண்டிப்பா. ஆடுற அந்த எக்ஸ்பென்சிவ் ஃபுட்பாலுக்கும் இட்ஸ் சூட்டபிள். அதே வந்து மான்செஸ்டர் சிட்டி டைப் ஆஃப் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுட்பாலுக்கும் இட்ஸ் சூட்டபிள்.
அது வந்து எல்லா பிளேயராலையும் பண்ண முடியல. ஏன் கைல் வாக்கர் இங்க காவுவாங்க இல்லையா நம்ம இங்கிலாந்துல, அந்த மாதிரி வந்து there are very few players who can be expressive, who can have that player and also play in a structured way. அதுல வந்து சாக்கா வந்து கண்டிப்பா ஒரு பயங்கரமான பிளேயர் நான் சொல்லுவேன். இந்த கேம் வந்து சொல்லவே வேணாம். இங்கிலாந்து வந்து ஆக்சுவலா சுவிட்சர்லாந்து ஹேட் அ பெட்டர் கேம் நான் சொல்லுவேன் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். 100% ப்ரோ. அவனுங்க போற மேனேஜ் பண்ணாங்க ப்ரோ. அசன் அந்த கோலை பாத்தீங்கன்னா சாக்கா நம்ம பையன் செம்ம கோலு. பட் இட் வாஸ் சோ பேட் டிஃபெண்டிங். அவனோட ஸ்ட்ராங் ஃபுட்டை வந்து தேர் அலோவிங் ஹிம் அந்த ஸ்ட்ராங் ஃபுட்ல. அது அசன் சாக்கா ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் கேம் ஆக்சுவலா ஓவரால். பட் அந்த மோமெண்ட்ல வந்து அவன் விட்டான், அதுக்கு பின்னால அகான்ஜி விட்டான், அண்ட் யான் சோமரோட லைன் ஆஃப் சைட் வந்து ஒண்ணுமே தெரியல. ஸோ ஹி குடன்ட் ஹவ் டைவ். ஸ்ட்ரைக் வாஸ் கிரேட், பட் அது பிளாக் பண்ணிருக்கணும். பட் ஐ திங்க் எக்ஸ்ட்ரா டைம் போனதுக்கு அப்புறமா எனக்கு பெஸ்ட் என்னன்னா ரைஸ் அசிஸ்ட் சாக்கா கோல் அப்படின்னா அப்படியே நெஞ்சே குளிர்ந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி ஆர்சனல் ஃபேனா எனக்கு இது போதும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இங்கிலாந்து வந்து ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா மைனு அண்ட் ரைஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நான் இது முன்னாடியே சொன்னேன், இப்பவும் திரும்ப சொல்றேன், பெலிங்கம் இஸ் எக்ஸலன்ட் பிளேயர், அதுல எந்த குறையும் கிடையாது. பட் இஸ் ஹி தி சூப்பர் ஸ்டார் தட் எவ்ரிஒன்ஸ் கிளைமிங் ஹிம் டு பி? எனக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவன்கிட்ட மோமெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. அஸ் இன் அவன் கேம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவான் ஆக்சுவலா. பட் எனக்கு என்ன காமெடினா, ரியல் மெட்ரிடுக்கு வந்து இப்படி பண்ண மாட்டான் ப்ரோ. ரியல் மெட்ரிடுக்கு வந்து ஓரளவுக்கு இவ்வளவு மோசமா இல்ல. அஸ் இன் ஹி சோ பேட் இன் தி சிஸ்டம் தட் இந்த சிஸ்டம்ல அவன் ரொம்ப கேவலமா இருக்கிறான். லைக் அவன் கேம் பாத்தீங்கன்னா லைக் பாசிங்கா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், he is so bad to watch. பட் அவன்கிட்ட அந்த மோமெண்ட் இருக்கு. லைக் இந்த ஸ்லோவாக்கியாவோட தான் அந்த பைசைக்கிள் வச்சான். அவன்கிட்ட அந்த மோமெண்ட் இருக்கு ப்ரோ. அதனால தான் வந்து கேரட் சவுத்கேட் அவனை வந்து பிட்ச்ல வச்சான். ஐ திங்க் தட்ஸ் வை ஹுக்ட் ஆஃப் ஃபோர்டன். அண்ட் ஐ திங்க் த மோர் த கேம் வென்ட் டு எக்ஸ்ட்ரா டைம், எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஐ திங்க் இங்கிலாந்து வில் வின் திஸ் பெனல்டி ஷூட் அவுட். ஐ ஹேட் அ ஃபீலிங். சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா மேஜர் டோர்னமெண்ட்ஸ்ல எப்பயுமே அவனுங்க வந்து இங்கிலாந்து மாதிரி அவனுங்க எப்பயுமே பெனல்டிஸ்ல தான் வெளில போவானுங்க. ஸோ தேர் ஆர் ஆக்சுவலி ஆல்வேஸ் அ வெரி குட் சைட் சுவிட்சர்லாந்து. ஆமா, பட் ஐ ஃபெல்ட் லைக் ஆமா அவங்க இன்னும் ஸ்கோர் புஷ் பண்ணிருக்கலாம். சுவிட்சர்லாந்து should have tried to score more அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அத பண்ணல. ஷக்கீரி ஆல்மோஸ்ட் ஒரு ஒலிம்பிக் வச்சான் கார்னர்ல இருந்து. ஆமா, அது வந்து பிக்ஃபோர்ட் எப்படியோ ரீட் பண்ணி ரீட்லாம் பண்ணல, லக்கே போஸ்ட்ல வச்சது. பட் அதான் சொல்றேன்ல, இந்த இது எனக்கு என்னன்னா இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் எஸ் தே மேட் இட் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் தே மேக் இட் லாங்கர் டு ஓகே எண்ட் வரைக்கும் கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் வந்து ஒரு ஐ டோன்ட் திங்க் இது ஒரு மெரிட்ல போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. தே டிட் நாட், எல்லாமே ஸ்கிரேப் த்ரூ வின்ஸாவே இருக்கு. ஒரு கண்டிப்பா கன்வின்சிங்காவே இல்லையே. கன்வின்சிங்காவே இல்ல. ஒரு கேம் கூட வந்து கன்வின்சிங்கா இல்ல. அண்ட் தேர் இஸ் நோ பிளேயர் ஹூ ஹஸ் ஸ்டுட் அப். ஆமா, நம்ம சாக்கா சொல்றோம் ஆமா இந்த கேம்ல நல்லா விளையாண்டான்னு. பட் தேர் இஸ் நாட் லைக் ஆமா போன கேம்ல பெல்லிங்ஹாம் வந்து ஸ்கோர் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே இருந்தாலும் தேர் இஸ் நோ பிளேயர் ஹூ ஹஸ் ஸ்டுட் அப் அண்ட் லைக் ஸ்டுட் அவுட். இந்த டோர்னமெண்ட்ல இருந்து இந்த டோர்னமெண்ட் பார்த்துட்டு ஆமா நமக்கு தேவைன்றதுனால நம்ம சொல்றோம் எஸ்ஏ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டோர்னமெண்ட் பார்த்துட்டு ஓகே இந்த பிளேயர் வந்து இந்த இதனால சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிளேயர் யாருமே வந்து இங்கிலீஷ் சைட்ல இல்ல. ஈவன் ஐவன் டோனியே சொல்றேனே, ஐவன் டோனி கேம் இன் கிரியேட்டட் சம்ம நியூ சென்ஸ். கேன் ஒண்ணுமே பண்ணல கேம்ல. ஆக்சுவலா கேன் ஹேட் a very bad game. அதுக்கு முன்னாடியே டோர்னமெண்ட் ப்ரோ, பேட் டோர்னமெண்ட். முன்னாடியே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கலாம் ஐவன் டோனிய. ஏன்னா ஹி டுக் அட்லீஸ்ட் உள்ள வந்து ஒரு 2-3 ஷாட்டாவது எடுத்தான் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் இந்த டோர்னமெண்ட் வச்சு நான் ஐவன் டோனிய சைன் பண்றதுக்கு எஸ்ன்னு சொல்லுவானா? இல்ல, சான்சஸும் இல்ல. ஐ மீன் ஹி டிடன்ட் கெட் சான்சஸ். பட் அது சைன் பண்றதுக்கும் வந்து இல்ல. இப்போ ட்ரெண்ட் அலெக்சாண்டர் எல்லாரும் சொல்றாங்களா, ஓ ரியல் மேட்ரிட் போலாம், அங்க போலாம், இங்க போலாம்னு சொல்லிட்டு. இந்த டோர்னமெண்ட் வச்சு ரியல் மேட்ரிட் வந்து வாங்குவாங்கன்னா வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்றேன். சோ திஸ் டோர்னமெண்ட் ஹேட் நோ பிளேயர்ஸ் who has stood up and said like yes நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீம்ல நான் இருக்கேன். கரெக்ட். ஐ திங்க் இங்கிலாந்து வந்து ஓவர் டைம் இந்த டோர்னமெண்ட்ஸ்ல வந்து ஐ திங்க் தேவ் லேர்ன்ட் பெனல்டிஸ் வந்து எப்படி வந்து எடுக்கணும். அஸ் இன் நான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். அப்பேரண்ட்லி த ஃபர்ஸ்ட் பெனல்டி அண்ட் த ஃபோர்த் பெனல்டி ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனல்டிஸ் போல. அது வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா முக்காவாசி யூ ஹாவ் அ குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் த ஷூட் அவுட். எப்பவுமே ஹிஸ்டாரிக்லி ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து தான் வந்து எப்பவுமே மிஸ் பண்ணுவாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனல்ட்டி வந்து கோல் பாமர் எடுத்தான். அண்ட் ஃபோர்த் பெனல்ட்டி வந்து ஐவன் டோனி த பெஸ்ட் பெனல்ட்டி. அவன் வேற லெவல் ப்ரோ.
அவன் வந்து கோல் கீப்பரை பார்த்துட்டே அடிக்க போறான் அந்த ஷாட்டுக்கு, சான்ஸே இல்லை. அண்ட் நம்ம ஸ்டார் பாய் வந்து கன்வெர்ட் த பெனல்ட்டி ஒரு டைம் எடுத்தான் ஆக்சுவலா அதை அடிக்கிறதுக்கு முன்னால. பட் கம்ஃபர்டபுளா அதை எடுத்து ஹி ரெஜுவினேட்டட் ஹிம்செல்ஃப், ஆக்சுவலி ரிடீம்ட் ஹிம்செல்ஃப் ராதர். So happy for Saka. England really don't care about England. So ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இப்போ அடுத்த செமிஃபைனல் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேம் பத்தி பேசணும்னா இவனுங்க கேவலமானவனுங்க, அவனுங்க கேடு கெட்டவனுங்க அப்படின்ற மாதிரி. ஐயோ, அதுவும் பார்க்கவே முடியல. போர்ச்சுகல் பிரான்ஸ் வந்து ஏன் கேவலமா ஆடுறாங்கன்னு தெரியவே இல்ல. still no goals from open play. அது என்னால நம்பவே முடியல விஜய் ப்ரோ. எனக்கு நீங்க ஆரம்பிங்க ப்ரோ, எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. இல்ல எனக்கு அதுதான் சொல்றேனே. இப்போ அவங்க கிட்ட அவ்வளோ அட்டாக்கிங் டேலண்ட் இருக்கு. ஈவன் வந்து இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷனே வந்து கிரீஸ்மேன் ஃபார் டெம்பலே தானே. கிரீஸ்மேன் வந்து நல்லா கிரீஸ்மேன் வந்து டீசெண்டா தான் ஆடிட்டு இருந்தான். ஏன் கிரீஸ்மேன் இருக்கான், டெம்பலே, துரம், எம்பாப்பே, எவ்வளவு அட்டாக்கிங் டேலண்ட் இருக்கு. ஆனாலும் இல்ல ப்ரோ, ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டேன்றாங்க ப்ரோ. இது கோலோ முவானியா இருக்கட்டும், மார்க்கஸ் துராம், ஈவன் எம்பாப்பே நோ ஒன் இஸ் ஃபினிஷிங். ஸோ அந்த ஃப்ரண்ட் லைன் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான் டெஷாம்ஸ். ஒரு கேம் வந்து மார்க்கஸ் துராம் ஆடுற, இந்த கேம் ஹி பிளேட் கோலோ முவானியோ கேவலமா ஆடினான். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ வந்து அவங்க ஃபினிஷ் பண்ண மாட்டாங்கன்றாங்க கூட எனக்கு பிரச்சனை இல்ல. யார் ஷாட் எடுக்கிறான்னு பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல ஷாட் எல்லாம் எடுத்தது காண்டே. ஏ மிலிட்டரி நீ எங்க வந்து இருக்க அப்படின்ற மாதிரி காண்டே தான் எல்லா ஷாட்டும் எடுத்துட்டு இருக்கான். அவன் தான் பால் எல்லாம் கேரி பண்ணுகிறான் ப்ரோ. அவன் தான் எல்லாமே பண்ணினுகிறான். எனக்கு புரியவே இல்ல. டேய் ஷூமேனி இருக்கான், ஃபோஃபானா வந்து கடைசியில கொண்டு வந்து போட்டாங்க. எதுக்கு ஃபோஃபானா வந்து மிட்ஃபீல்டர் போட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. அதுவும் வந்து யூஆர் லிட்டரலி வந்து கேம்ல வந்து கோல் ஸ்கோர் பண்ணவே இல்ல. அப்போ வந்து ஃபோஃபானா கொண்டு வரனா அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன? கோல் ஸ்கோர் பண்ணணும்னா இல்லையா? எனக்கு இது நான் உங்களுக்கே கேக்குறேன். எனக்கு வந்து இது கோச் ப்ராப்ளமா இல்ல டீம் ப்ராப்ளமானே எனக்கு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் a mix of both bro. ஏன்னா ஐ திங்க் இந்த லைனப் பாத்தீங்கனாலே இந்த லைனப் பாத்தீங்கனாலே இட் கிவ்ஸ் மீ இஃப் வந்து சவுத் கேட் வந்து இஃப் ஹி ஹேட் கால்வின் பிலிப்ஸ் அண்ட் கார்னர் கேலகர், அவன் டெக்லான் ரைஸ், கால்வின் பிலிப்ஸ், கார்னர் கேலகர் மிட்ஃபீல்டா ஆடி இருப்பான். அதே மாதிரி தான் ஆடி இருக்கிறான். He has played Kamavinga who's a CDM, Chouameni CDM, Kante CDM, 3 CDM ப்ரோ. 3 CDM ஆடிட்டு அவனுக்கு முன்னால கிரீஸ்மன் தான் ஒரே ஒரு கிரியேட்டிவ் அவுட்புட். ஓகே, டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் குண்டே ஹூஸ் நாட் அ ரைட் பேக், அவன் ப்ரெடாமினன்ட்லி சென்டர் பேக். அவன் வந்து இந்த பிரான்ஸ் டீமுக்கு தான் ரைட் பேக் ஆடின்னு இருக்கிறான். அவன் ரைட் பேக், அவன் ஓவர்லாப் அவன் ஆக்சுவலா பண்ணின்னு இருக்கிறான், ஒரு 2 வாட்டி பண்றான் பாவம். பட் இட்ஸ் நாட் இன் ஹிஸ் கேம். அவன் கிரியேட்டிவ் அவுட்லெட் பாத்தீங்கன்னா எப்பயாவது தியோ ஹெர்னாண்டஸ் லெஃப்ட்ல ஓவர்லாப் பண்ணாதான் உண்டு. கிரீஸ்மன்ட்ட பால் போனாலே I think the Portuguese midfield actually played well with Vitinha and Palhinha had a good game I thought. So அவனுங்க நல்லா வந்து லைக் கிரீஸ்மேனை வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்க டிஃபென்ஸும் ஐ மீன் நல்ல டிஃபென்ஸ் தான் வித் டியாஸ் அண்ட் பெப்பே. டிஃபென்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா சலீபா பத்தி பேசியா? சலீபாவும் கண்டிப்பா பேசணும். பட் பெப்பே வேற லெவல். கடைசியில கூட எனக்கு பிடிக்காது பெப்பே. பட் இந்த கேம்ல சீரியஸா சொல்றேன், இட் ஜஸ்ட் டு டாக். சத்தியமா வந்து அந்த ஏஜுக்கு பால் எடுத்துட்டு ஓடுறாங்க, அந்த ஏஜுக்கு ரன்னிங் பேக் அண்ட் மேக்கிங் த டாக்கிள், அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. டேய் என்னாலலாம் ஓடவே முடியலடா. என்ன நானே வந்து மூதாதையர்னு சொல்றானுங்க, நீங்க எல்லாம் என்னோட மூதாதையரா இருப்பீடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதுதான் கமிட்மெண்ட், செம்ம கமிட்மெண்ட் இன் கேம் பிளே. அண்ட் சாலிபா பேசியே ஆகணும். அண்ணனை கம்ப்ளீட்லி சைலண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அண்ணனை நகர உள்ள, அதுக்கப்புறம் தான் அண்ணன் வந்து டிராப் டீப் பண்றாரு. வேற யாராவது ஒருத்தர் வந்து நீ போய் இந்த சலீபா பக்கத்துல நின்றுக்கடா, நான் வரலடா அப்படின்ற மாதிரி. பட் நாட் டு தட் எக்ஸ்டென்ட். அண்ணா வந்து கண்டிப்பா எல்லாமே பண்ணிருக்காரு. அதுல வந்து யாருமே வந்து அண்ணா அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா அண்ணா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசி ஆகணும் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. நான் சொன்னா வன்ம கணக்கா இருக்கும், நீங்களே ஆரம்பிங்க. நான் ப்ரோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தனோ அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முந்தின கேம் ஸ்லோவேனியாவோட அந்த பெனால்டி மிஸ் பண்ணி திருப்பி பெனால்டி அடிச்சு ஜெயிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது அந்த கோல் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. பட் இந்த கேம்ல எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப கடுப்பேத்திட்டாரு ப்ரோ. ஏன்னா ப்ரோ ஃப்ரீ கிக் இவரு அடிச்சு எப்போ ப்ரோ கட்சியா பாத்துக்கிறோம் அண்ணன் ஃப்ரீ கிக் அடிச்சு? எனக்கு ஞாபகமே இல்லை சீரியஸா.
சும்மா சும்மா ஃப்ரீ கிக் லைக் எங்க இது ஆங்கிளே இல்ல சத்தியமா சொல்றேன் கார்னர் ஆங்கிலே சைடுல இல்லன்னா கூட லெஃப்ட்ல பரவாயில்ல, கொண்டு போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. ஓடி போய் அடிச்சா நேரா டேய் அங்க இருக்கிறதே 3 வால் பேர் தான் வால் தான்டா, 3 பேர் வால் தான்டா, அதை தாண்டி கூட அடிக்க மாட்டேங்கிறியாடா அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு ஒரு 2 ஃப்ரீ கிக் குடுத்துறாரு. பட் அவன் பெரிய வேணா அதுக்கு பேசாம பெர்னார்டோ சில்வாக்கே கொடுத்துருக்கலாம். கரெக்ட். பட் எனக்கு என்ன ஷாக்னா மார்டினஸ் வந்து ஐம் சர்ப்ரைஸ் மார்டினஸ் வந்து ரொனால்டோ எடுக்கல. ஈ கூட brought on ஜோட்டா ஆர் சம்மன் ஆக்சுவலி செகண்ட் எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா டைம்ல. பிகாஸ் அண்ணா போர் கேம் ப்ரோ லைக் ஒண்ணுமே இல்ல ப்ரோ இந்த கேம்ல ஆக்சுவலா லைக் சலீபா நீங்க சொன்ன மாதிரி லாக்டு. அண்ட் எனக்கு கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா கேம்க்கு அப்புறமா. எனக்கு ஆக்சுவலா எனக்கு பெப்பே கூட அப்படி இல்ல, பிடிக்கும். எனக்கு சந்தோஷமா இருந்தது. எனக்கு அண்ணன் பிடிக்காது, அதனால நானும் ஜாலியா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு டாக்டர் படத்துல வர மாதிரி. கரெக்ட். எனக்கு பிரான்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும் யூரோஸ்ல. பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரெண்டு பேருமே வந்து லைக் தேவ் கிவன் சோ மச். பெப்பையா இருக்கட்டும் ரொனால்டோ இருக்கட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கிரேட் பிளேயர்ஸ் பெப்பே விடுங்க. ஆக்சுவலா பெப்பே நல்லா தான் ஆடிக்கிறான். பட் ரொனால்டோ வந்து அண்ணன் வந்து அது வந்து நம்ம வந்து அந்த அடுத்த ஜெனரேஷன் நம்ம தான் வந்து அந்த பேவ் த வே பண்ணும். அது பண்ண மாட்டேன்றாருன்னு தோணுது, எஸ்பெஷலி போர்ச்சுகலோட. ஆமா. பிகாஸ் யூ ஷுட் பிளே டு யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் ப்ரோ. அது அவர் பண்ண மாட்டேன்றாரு. அதுதான் சொல்றேன்ல, he should be என்ன கேட்டா அண்ணா வந்து 60 மினிட்ஸ் ஆடி இருக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேல ஆடி இருக்க கூடாது. கண்டிப்பா எஸ்பெஷலி இவ்ளோ பெரிய கேம், இவ்ளோ எக்ஸ்ட்ரா டைம் போகுது, எல்லாம் போகுது. ரெண்டு அண்ணா ஸ்ட்ரைக்கர் வந்து இருக்காங்க, கொங்காலோ ஆமா, ராமோஸ் இருக்கிறான் அண்ட் ஆமா, டியோகோ ஜோட்டா அண்ட் ஜோ ஃபெலிக்ஸ் who missed a ஆமா. penalty. பட் இருக்கிறாங்க பெஞ்ச்ல. ஆள் இருக்கு. பட் அதுதான் சொல்றேன்ல, நீ ப்ரூனோ பெர்னாண்டஸ், விட்டினியா, பாலினியாலாம் எடுத்துட்டு அண்ணனை உள்ள வச்சிருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. கண்டிப்பா ஏன்னா வந்து his tired legs, கண்டிப்பா டயர்ட் லெக்ஸ் இருக்கு, ஃபார்ம்ல இல்ல. என்ன எஸ் மேஜிக் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அந்த மேஜிக் மட்டுமே நம்பி இருக்க முடியாது. the game has to be ஆமா run. அதுதான் நான் வந்து இப்போ என்ன கேட்டா வந்து சேம் ப்ராப்ளம் ஐ ஹேவ் வித் பெல்லிங்ஹம். ஓகேவா? ஒரு பிளேயர்னா he has to be more than the magic that he creates. கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன். அந்த மேஜிக் வந்து ஆமா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a very X factor. ஆனா அந்த மேஜிக் மட்டுமே போதாது. ஒரு பிளேயர் நீட்ஸ் டு ஹேவ் சம்திங் மோர் நான் நினைக்கிறேன். பட் சரி. இந்த கேம் வந்து அதுதான், இந்த கேமும் அதேதான். இப்போ ஓகே வின் பண்ணிட்டாங்க பிரான்ஸ். நெக்ஸ்ட் ரவுண்ட் போனா இல்ல த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் எண்ட் வரைக்கும் போனாலும் ஐ டோன்ட் ஃபீல் த ஜாய். ஒரு ஃபுட்பால் வந்து யூரோஸ் பாக்குறேன், ஒரு ஜாலியா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்ல எனக்கு. வந்து அப்படியே கண்டிப்பா கேம் வந்து ஒரு பப்ல போய் ஒரு 10 பேரோட ஷவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கான ஒரு கேம் பிளேயே இல்ல. அது அதுக்கு வந்து ஒரு கேம் இருந்தது ப்ரோ. ஒரு கேம் இருந்தது அட்லீஸ்ட். இந்த கேம் சொல்லுங்க. வந்து ஓகே பெனல்டிஸ்ல முடிஞ்சிச்சு. ஜோ ஃபெலிக்ஸ் வந்து பெனல்டி மிஸ் பண்ணிட்டான், மத்தது எல்லாருமே அடிச்சிட்டாங்க. ஒரு கேம் இருந்தது, ஸ்பெயின் vs ஜெர்மனி. இதுதான் ப்ரோ, இதுதான் வந்து ஒரு நல்ல கேம் ஆக்சுவலா. அது ஃபைனல்ஸா இருந்திருக்க வேண்டிய கேம் எப்படியோ ஏமாத்தி அது வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஸ்பெயின் vs போர்ச்சுகல் வந்து ஸ்பெயின் vs ஜெர்மனி வந்து ஆக்சுவலா சூப்பரா இருந்தது கேம். அதுல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் வந்து நல்லா ஆடுறாங்க அப்படின்றதெல்லாம் வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் எத்தனை மினிட்ல நடந்தது தெரியுமா? பெட்ரிய தூக்கிட்டு ஆமா ஓல்மோ 10வது வந்து நிமிஷத்துல. சரி அது 10வது நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் இருந்தது. செகண்ட் அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே 45th மினிட் ரவுண்ட்ல. கரெக்ட். இதுதான் ப்ராப்பர் கோச்சிங் கோச் டீம். கேக்குதாடா அப்படின்ற மாதிரி சில கோச்சஸ் எல்லாம் பார்த்து கேட்கணும். கேக்குதாடா தெற்கு வாசல், இதுதான் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். எப்ப கேம் சேஞ்ச் பண்ணுமோ ரெண்டு கோச்சஸ்மே ஆக்சுவலி they put a very good team out and they reacted to every situation. இந்த கேம் வந்து அதுதான் சொல்றேன்ல, ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனி should have been the final. ஏன்னா வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸும் கிரியேட் ஆகும்போது ரெண்டு டீமும் ஒரு செஸ் கேம் மாதிரி விளையாண்டாங்க. நீ இது பண்றியா, நான் இப்படி கவுண்டர் பண்றேன், நீ அது பண்றியா, நான் இப்படி கவுண்டர் பண்றேன். பிளேயர்ஸ், மேனேஜர் எல்லாருமே ஒரு செஸ் கேம் மாதிரி இருந்தது. ஐ ரியலி லைக் அந்த அந்த விதத்துல. நீ இது பண்றியா, ஓகே இவன் இந்த பிளேயர் எல்லோ கார்டு வாங்கினா அவனை எப்படி ரெட் கார்டு வைக்கிறதுக்கு நம்ம யாரை கொண்டு வந்தா அந்த ரெட் கார்டு வரும் அப்படின்ற மாதிரி ஆடினாங்க சூப்பரா. பட் ஐயோ டேனி ஆல்மோ கேம் வேற லெவல், சூப்பர் பிளேயர். செம்மையா விளாடணும். எங்க பார்த்தாலும் இருந்தான். டேய் என்னடா நீ எங்க பார்த்தாலும் திரும்பினாலும் இருக்க, எல்லா பாலும் உன்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி. இதுல வந்து என்னன்னா ஸ்பெயினோட மிட்ஃபீல்ட் டெப்த் அவ்வளோ பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா ஸ்டார்டிங் வந்து பெட்ரி, ராட்ரி, ரூயிஸ் தான் ஆடினானுங்க. பட் பெஞ்ச்ல வந்து கோல் ஸ்கோரர் மெரினோ இருக்கிறான்.
தென் நம்ம ஆல்மோ அண்ட் இவன் நம்ம லிங்க் ஆயிருந்தோம்ல மார்டின் ஜூபிமெண்டி. ஆமா லைக் வேற லெவல் ப்ரோ. 6 பிளேயர் லைக் சூப்பர் பிளேயர்ஸ் ஆக்சுவலி. அங்க மட்டும் என்ன சான்ஸே வாழுதான், இல்ல. ஜெர்மனில மட்டும் என்ன வாழுதான், க்ரூஸ். கரெக்ட். ஆனா கொஞ்சம் வயசான பிளேயர்ஸ் வச்சுக்கோங்க, க்ரூஸ், எமரி சானு, அப்புறம் வந்து குண்டகன் ஸ்டார்ட் பண்ணாங்க, மியூசியாலா இருந்தான் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா இவனுங்க எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க, இறக்குறானுங்க. கரெக்ட். பட் ஸ்பெயின் மிட்ஃபீல்ட் பேலன்ஸ் பெட்டரா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் தட் பேலன்ஸ் இஸ் ரைட் வித் ஸ்பெயின். அஸ் இன் இப்போ நீங்க வந்து ஜெர்மனி பாத்தீங்கன்னா அஸ் இன் எம்ரே சான் தவிர ஐ டோன்ட் திங்க் எனிஒன் ஹஸ் லெக்ஸ் மிட்ஃபீல்ட்ல. பிகாஸ் க்ரூஸ் வந்து டுவர்ட்ஸ் த ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர். குண்டகான் கூட முடிஞ்சு. கரெக்ட். குண்டகான் கொஞ்சம் அட்டாக்கிங் பிளேயர், மோஸ்ட்லி விங்ல ஆடி இருந்தான். ஸோ அதனாலதான் வந்து ஐ தாட் த ஸ்பெயின் மிட்ஃபீல்ட் ஜஸ்ட் அன்பிலீவபிள் ப்ரோ. அண்ட் எனக்கு ஐ திங்க் ஸ்பெயின், ஐ நோ ஜெர்மனி வந்து 2வது ஹாஃப்ல பயங்கரமா சான்சஸ் இருந்தது. பட் ஸ்பெயின் ஹேட் இனஃப் சான்சஸ் டு கில் த கேம் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆமா ஆமா, அது பண்ணல. யமாலும் வந்து இவனும் வந்து கொஞ்சம் வேஸ்ட்ஃபுல்லா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீக்கோ வில்லியம்ஸும் வந்து கொஞ்சம் வேஸ்ட்ஃபுல்லா இருந்தாங்க. பட் ஆனா வந்து ஜெர்மனிலயும் நான் என்ன சொல்றேன்னா, ஓகே நம்மால் தான் ஹாவர்ட்ஸ், I think he played a really good game. Okay. ஆனா he is not the number 10 that they needed. குண்டகன் பிளேஸ்ல ஹாவர்ட்ஸ், அதாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹாவர்ட்ஸ் வந்து அந்த நம்பர் 10 அந்த ரோலிங் மிட்ஃபீல்டரா, அந்த என்ன சொல்றது, ஃப்ரீ ஏஜென்ட்டா ஆனா தெரியுமா, அப்பதான் ஐ திங்க் he had a better impact on the game நான் நினைக்கிறேன். அவன் கொடுத்த வேலையை கரெக்டா தான் செஞ்சிருந்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும். பட் ஐ டோன்ட் திங்க் he had an impact on the game. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ஃபுல்லா அந்த செல்சி ஃபேன்ஸ் ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு ஹாவர்ட்ஸ்னாலதான் எவ்வளவு பெரிய சான்ஸ் மிஸ் பண்றது, எவ்வளவு பெரிய எல்லாரும் தான் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு கேம்ல வந்து நீ யார ஃபோக்கஸ் பண்றியோ அவங்க மிஸ் பண்ணா உனக்கு பெரிய விஷயமா தான் தெரியும். அண்ட் அதுக்காக ஹாவர்ட்ஸ் வந்து செம்ம கேம் விளையாண்டான் அப்படியே வந்து, ஆனா நீங்க ஸ்லாக் பண்றீங்க அப்படிலாம் இல்ல. he played a decent enough game. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் கரெக்டா தான் பண்ணான். கரெக்ட். So first goal superb goal from Dani Olmo, and then kadasila Florian Wirtz, who's been a sensational player for Leverkusen in the whole season. அவனும் வந்து ஒரு ஈக்குவலைசர் ரைட் அட் தி டெத். பட் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம போணுமாவா ஆர்சனல் டு அப்படியே ஒரு பிளேயர் ப்ரோ, நிறைய காசு கொடுக்கணும். 45 மில்லியன் ஒரு டிஃபெண்டருக்கு கொடுக்கும்போது கொடுக்க மாட்டோமா காசு? அவன் மெட்ரிட் பவுண்ட் ப்ரோ. அவன் அடுத்த சீசனுக்கு, இந்த சீசன் இல்ல, ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் he is going to go to Real Madrid தான் சொல்லிருக்காங்க. சரியான பிளேயர் ஆக்சுவலா, சூப்பர் பிளேயர். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா டைம் கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு பெனல்டி ஹேண்ட் பால் ப்ரோ, அது பெனல்ட்டின்னு தோணுது ப்ரோ எனக்கு. we have seen that give மார்க் குக்கரெல்லாவோட அந்த கையில பட்டது. ஏன்னா அவன் பாடி வெளியே இருந்தது ப்ரோ, கொஞ்சம் அவையா இருந்தது, அதனாலதான் சொல்றேன் நானு. கரெக்ட். ஆனா நான் என்னன்னா இது வந்து நான் ரெண்டு சைடுமே வந்து எனக்கு புரியுது. ஆனா இந்த இது வந்து நம்ம ஆர்சனல் ஃபேனா இதோட ரிசீவிங் எண்ட்ல நம்ம நிறைய இருந்திருக்கோம். ஓகேவா? அதாவது இன்டென்ஷனே இருந்திருக்காது. பிளேயர் would have played for the handball. பால் எடுத்து கைப்படுற மாதிரி அடிக்கும் போது வேற என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம நிறைய இருந்திருக்கோம். ஏன் நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்லைட் பண்ணும்போது கை வச்சிருந்த கையில பால் பட்டதுக்குலாம் நம்ம பெனல்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்லைடு லிட்டரலா ஸ்லைட் பண்ணும்போது கை ஆமா பின்னாடி தான் இருக்கும், வேற எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ ரூல்ஸ் படி இஸ் இட் a penalty? எஸ். ஆனா அந்த ரூல்ஸ் வந்து இருக்கணுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இட் ஹேஸ் டு பி ஹேண்ட்பால்னும் போது ஒரு இன்டென்ஷனல் ஹேண்ட்பால் தான் வந்து ஃபவுலுக்கு எப்படி வந்து இன்டென்ஷனல் ஃபவுலுக்கு தான் கொடுக்குறோம்ல. அவுட் சைட் த பெனல்டி பாக்ஸ்னா இன்டென்ஷனல் ஃபவுல் தான் கொடுக்குறோம். இன்சைட் த பெனல்டி பாக்ஸ் தான் வந்து இன்டென்ஷனோ இல்லையோ ஃபவுல்னா ஃபவுல் தான் அப்படின்னு கொடுக்குறோம்ல. வெளியேனா அதுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, இன்டென்ஷனலா இல்லைன்னா வார்னிங் அப்படின்றதெல்லாம் இருக்கு. பட் ஹேண்ட்பால் மட்டும் we are being that black and white பண்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இது பெனல்ட்டியா அப்படின்னா ரூல் படி எஸ், கொடுக்காததுக்கு ஓகேவா அப்படின்னா எஸ். ஐ திங்க் அதுவும் எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஓகே. அண்ட் தென் மிக்கேல் மெரினோ ஆர்சனல் லிங்க் ஆயிருந்தோம் ஆக்சுவலா. இவன் தான் வந்து ஹி ஸ்கோர்ட் தி வின்னர். 33 years முன்னால ஆன்ஹெல் மெரினோ அவரோட அப்பா வந்து அதே ஸ்டேடியம்ல வந்து கோல் அடிச்சாரு. ஸோ அதே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தான் மிக்கேல் மெரினோ. தட் வாஸ் நைஸ் டு சி ஆக்சுவலா. ஸோ யா, ஐ மீன் ஐ திங்க் இட் வாஸ் ரிட்டன் இன் த ஸ்டார்ஸ் ஆக்சுவலா அந்த மோமெண்ட் மிக்கேல் மெரினோ. அது பட் ஐ தாட் இட் வாஸ் வெரி புவர் டிஃபெண்டிங். என்னதான் ரூடிகர் வந்து நல்ல டிஃபெண்டரா சொல்றோனோ,
ஐ திங்க் ஹி லெஃப்ட் ஹிஸ் மேன் ஓவர் தேர். அது வந்து he அப்படியே விட்டான். மிக்கல் மேபி டயர்ட்னஸா கூட இருந்திருக்கலாம் பாவம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ ஹார்ஷ் ஆன் வயசு ஹிம். இருக்குல்ல, ஏஜ் கரெக்ட். இருக்கு. ஏஜ் அண்ட் வந்து இருக்கு. he has played இந்த இந்த ஹோல் டோர்னமெண்ட்லயே அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் வெரி டயர்ட். யா எல்லாருமே லாங் சீசனுக்கு பிளஸ் அப்புறம் அவன் வர்றாங்க. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வர அடிக்கிறான் ப்ரோ. ஸோ ஹி ஆமா, ஹஸ் ஹேட் த லாங்கஸ்ட் ரன். இல்ல ஆனா ரெகுலரா எல்லா பிளேயர்ஸுமே சொல்றேன், there was very little gap between the season end and Euro start அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து ஆமா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் லுக் வெரி டயர்ட். ஈவன் வந்து கரெக்ட். நான் எவ்வளவு வேணாலும் கேனை திட்டுன்னு திட்டினாலும் கேன் லுக்ஸ் டயர்ட். இது கேன் கிடையாது. ம் we have seen him play better. We have seen a lot of these players play better. குண்டகனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து they look very tired ன்னு நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்லி கண்டிப்பா. ஸோ யா அதோட வந்து ஸ்பெயின் ஜெர்மனி முடிச்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ அடுத்த கேம் கடைசியான குவார்டர் ஃபைனல் கேம் வந்து நெதர்லாண்ட்ஸ் டர்க்கி. எனக்கு நெதர்லாண்ட்ஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ண போன எபிசோட்ல. பட் ஐ வாண்டட் டர்க்கி 1-0 போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆக்சுவலா. ஐ ரியலி வாண்டட் டர்க்கி டு கோ த்ரூ பிகாஸ் ப்ரோ டர்க்கிஷ் ஃபேன்ஸ் பாத்தீங்களா என்ன அட்மாஸ்பியர். லைக் அதுதான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் யூரோஸ் ஆக்சுவலா. டர்க்கிஷ் ஃபேன்ஸோட அட்மாஸ்பியர். அண்ட் டர்க்கி என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் தே ஹவ் பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலா ஆமா, ஆக்சுவலா டோர்னமெண்ட்ல இந்த கேமே நான் சொல்றேனே, அவங்க வந்து they played very front footed. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா இவங்க நெதர்லாண்ட்ஸ் மாதிரி ஒரு டீம் நமக்கு தெரியும். நெதர்லாண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அட்டாக்கிங் டீம், அட்டாக்கிங் பிளேயர் எல்லாமே இருக்கிற டீம்ன்றதுனால நான் நினைச்சேன் ஓகே டர்க்கி வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃபென்சிவ் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஃப்ரண்ட் ஃபுட்டட் கம்ப்ளீட்டா பால் எடுக்கிறான், பாஸ் பண்றான், கோலுக்கு ட்ரை பண்றான், திரும்ப சூப்பர் பால் ப்ரோ. எடுக்கிறான், பாஸ் பண்றான், கோலுக்கு ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி கரெக்ட். இருந்துச்சு. அந்த ஆக்சுவலா வந்து முதல் கோல் பத்தி பேசுவோம் ஆக்சுவலா. எனக்கு நெதர்லாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வீக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவங்க செட் பீசஸ்ல போரா இருக்காங்க ப்ரோ ஆக்சுவலா. நெதர்லாண்ட்ஸ் கிராசிங் செட் பீசஸ் ஆஸ்திரியா கேம் கூட இதே மாதிரி தான் வந்து தேவர் ஸ்ட்ரகிளிங் அ பிட். ஸோ இதே கேம் வந்து பாத்தீங்கன்னா த கை ஹூ வாஸ் கம் இன் ஃபார் இவன் ஆக்சுவலா டெமிரால் வந்து ஒரு தேவையில்லாத ஹேண்ட் ஜெஸ்டர் பண்ணியிருந்தான் ப்ரோ. அவன் ஹி டிட் அ ஃபேஷிஸ்ட் ஹேண்ட் ஜெஸ்டர், உல்ஃப் ஹேண்ட் ஜெஸ்டர் போல. அது வந்து தப்பான ஹேண்ட் ஜெஸ்டர், எனக்கு ஒழுங்கா தெரியல. பட் அதனால வந்து ஹி ஹட் பின் சஸ்பெண்டட். ஸோ அகேடின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்திருந்தான். அவன் தான் கோல் அடிச்சான் ஆக்சுவலா. அண்ட் சரியான ஹெடர் ஆக்சுவலா. அண்ட் அது நெதர்லாண்ட்ஸ் சீம் டு பி ஹேவிங் அ வீக் பாயிண்ட். ஐ திங்க் செட் பீசஸ்ல கொஞ்சம் போரா இருக்காங்க. ஐ திங்க் இங்கிலாந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது அடுத்த கேம்ல. பட் ஹைட் இல்ல இந்த இங்கிலாந்து டீம்ல, அது வேற விஷயம். இங்கிலாந்து எல்லாம் நம்பவே முடியாது. இவனுங்க நீங்க வேற. சரி நீங்க சொல்றீங்க நான் நம்பிக்கிறேன் அப்படின்றோம். நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன். பட் என்னன்னா கண்டிப்பா அந்த செட் பீசஸ் பத்தி நெதர்லாண்ட்ஸோட ப்ராப்ளம் பத்தி பேசும்போது they have a very good back four. செட் which is what is பீஸ்லாம் shocking for me. அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்குது. டேய் வேன் டைக்லாம் வந்து என்னடா இப்படி இருக்க அப்படின்ற வேன் டைக், டெவ்ரை அண்ட் நேத்தன் ஆகே லைக் அண்ட் டெம்ஃப்ரீஸ் கூட சம்பவம்லாம் இல்ல. அவனும் சரியான பிளேயர் டென்சல் டெம்ஃப்ரீஸ். பட் அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பேக் லைன் வச்சுட்டு அவங்க வந்து செட் பீஸ்ல நல்லா இல்லைன்னு சொல்றது எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மிட்ஃபீல்ட் பிடிக்கல ப்ரோ. எனக்கு ஐ திங்க் அந்த மிட்ஃபீல்ட் ரொம்ப ஓப்பனா இருந்தது ஃபுல் கேமா பாத்தீங்கன்னா. வேற யாரு இருக்கா அங்க? கரெக்ட்டா வீர்மேன் ஆடுவான். வேற யார் இருக்கா சொல்லுங்க? வேர்மேன் இருக்கிறான். ரைண்டர்ஸ் இஸ் ஓகே, நாட் பேட். ஃப்ரிம்பாங் வந்து you all expected அவன் ரைட் விங் பேக். அவன் ஆக்சுவலா ரைட் விங்கர், ரைட் விங் பேக். நான் என்ன சொல்றேன், பட் ஸ்டில் ஃப்ரிம்பாங் வந்து நம்ம ஒரு பெரிய கேம் வரும் இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம். அட்லீஸ்ட் நான் நினைச்சேன் ஃப்ரிம்பாங் would be one big name out of this tournament. அவன் ஆடுறதே இல்லையே ப்ரோ. he is choosing. see கூமன் சவுத் கேட் எவ்வளவு மொக்க மேனேஜர்னா கூமனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சரியான ஆள். அவன் சீரியஸா சொல்றேன். த பேட்டில் ஆஃப் த மொக் அது பத்தி வரும் நம்ம ப்ரிவியூல போனும்போது. பட் I don't know how he's not playing Denzel sorry அட்லீஸ்ட் ஒரு கேமாவது ஆரம்பிச்சிருக்கலாம் ஃப்ரிம்பாங்க. அதுவும் பண்ணல. இல்ல ப்ரோ, they still have கிராவன்பர்ச் இருக்கிறான், வைனால்டோவும் இருக்கிறான் ப்ரோ பெஞ்ச்ல. லைக் சும்மாலாம் இல்ல. ஐ திங்க் மிட்ஃபீல்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ரைட் விங் கூட ப்ரோ சீரியஸா சொல்றேன், பர்க்வைன் ஆடுறதுக்கு பதில் he can play ஃப்ரிம்பாங் அந்த ரைட் விங்னு தோணுது. எக்ஸாக்ட்லி நானும் அதுதான் நினைச்சேன். அதுவும் பர்க்வைன் எடுத்துட்டு வந்துட்டு ஹாஃப் டைம்லயே வந்து he was இல்லையா? அவன் வந்து வேகாஸ்ட் he had a poor game. ஆமா நல்லா விளையாடல இந்த டோர்னமெண்ட்லயே he didn't play well. பர்க்வைன் வந்து ஸோ தெரியல இந்த டீம் வந்து
they have all the ingredients. ஆனா வந்து இப்போ வந்து எக்ஸப்ட் த மேனேஜர் அப்படின்னு நினைக்கிறேன். அது கரெக்ட். சொன்னா எல்லா டீமும் அப்படிதான் இருக்கு. மேனேஜர்ஸே எந்த டீம்லயுமே இல்லையா? ஏன் வேர்ல்ட் ஃபுட்பால்லயே மேனேஜர் இல்லையா? ஏன் ஆர்சன் வெங்கர் என்ன பண்றாரு? இல்ல மொரினியோ என்ன பண்றான்னு தெரியலையே. எல்லாத்தையும் கொண்டு வாங்கப்பா தயவு செய்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அகைன் அவங்களும் செட் பீஸ்ல இருந்து கோல் வச்சிருக்காங்க. ஸ்டெஃபன் டெவ்ரை ஹஸ் ஆமா. ஸ்கோர்ட், கார்னர்ல இருந்து அடிச்சாங்க. இவன் வந்து மெம்பிஸ் வந்து செம்ம கேம் இது ஆக்சுவலா. இட் வாஸ் ஹிஸ் கேம் இந்த கேம் வந்து. பட் அவன் நிறைய சான்ஸ் விடுறான் விஜய் ப்ரோ, அதுதான் எனக்கு கடுப்பா இருக்குது. எப்பவுமே பண்ணுவான். ஓகேவா, இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஹிஸ் கேம் ஃப்ரம் யுனைடெட் டேஸ். அவன் வந்து அதுக்கு முன்னாடில இருந்தே அவன் ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி. இஸ் அ வால்யூம்ஸ் பர்சன். ஒரு 200 ஷாட் எடுத்தா அதுல ஒரு 10 ஷாட் உள்ள போகும் அப்படின்ற மாதிரி பர்சன். So he tries to take he gets into very good positions, spaces எல்லாமே பண்றான். ஜேசஸ் ஞாபகம் வருது எனக்கு, சத்தியமா சொல்றேன். ஜேசஸ் ஞாபகம் வர்றது ஏன் அதை வேற ஞாபகப்படுத்திருக்க? மனசெல்லாம் புண்ணா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் அதுதான் சொல்றேன்ல, he does a lot of things. ஆனா இந்த கேம் வந்து லிட்டரலி ஹிஸ் கேம். செமிஃபைனல்ல வந்து நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது எந்த பிளேயர் வந்து கை தூக்கி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லலன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த கேம் வந்து was completely his game. He was good. நெதர்லாண்ட்ஸ்ல வேற எவனும் ஒன்னும் கிளிக்கல. He played the game and he turned it around. அதுதான் நான் சொல்லுவேன். ஆப்போசிட்ல டர்க்கி வந்து கம்ப்ளீட்டா ஒரு டீம் கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் வந்து ஒன் மேன் ஷோ நடத்திட்டு இருந்தான். சைட்ல நம்ம ரோனால்ட் கூமன் வந்து எல்லா சைட்லயும் ஓடிட்டு இருந்தாரு. அவனை பார்த்தாலே எனக்கு இந்த மூவிஸ்ல எல்லாம் வர்ற ஒரு கேரக்டர் தான் ஞாபகம் வருது. நான் அப்புறமா அந்த பேர் யோசிச்சு சொல்றேன். ரோனால்ட் கூமன் பார்த்தாலே. பட் அண்ட் தென் கடைசியில நீங்க வந்து ஹைலைட் பண்ண பிளேயர் போன வாரம் வந்து கோடி கேக்போ. யூ செட் ஹி இஸ் பின் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் பாவம் அவன்ட்டு இந்த கோல் எப்படிங்கிட்டானுங்க, ஓன் கோல்னு ஆக்கி விட்டானுங்க. பட் இட் வாஸ் மோஸ்ட்லி ஹிம் ஃபார் தட் கோல். அண்ட் அவன் ப்ரோ நல்லா ஆடிட்டு இருக்கான் ப்ரோ இந்த டோர்னமெண்ட்ல. ஐ திங்க் லெஃப்ட் விங் தான் அவன் பொசிஷன் தோணுது இன்னைக்கு. லிவர்பூல்ல வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் நம்ம கேலி பண்ணிட்டு இருப்போம்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ் பின் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன். ஐ சார்ட் ஆஃப் பிலீவ் தட் a little bit இப்போ as in இந்த டோர்னமெண்ட்ல பார்த்து அவன் சில சான்ஸ்ல லூஸ் மாதிரி விட்டுருவான், நான் அதை ஒத்துக்கிறேன். பட் அவன் கன்வெர்ட் பண்ற சான்சஸ் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா. நான் அதான் கொஞ்சம் வந்து மனசு கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல பிளேயர் ஒருவேளை வாங்கிட்டாங்களோ தப்பி அப்படின்ற மாதிரி. பட் சீரியஸ்லி ஆமா, இந்த டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் டு எமர்ஜ் அவுட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது ரெப்யூட்டேஷனோட வெளியே வர்றதுன்னா வந்து ஒரு பேட்ச் ஆஃப் ஆனரோட வெளியே வர்றதுன்னா கண்டிப்பா வந்து கேக்போ சொல்லுவேன். ஷோரா he did have a really good tournament. இந்த பாயிண்ட் வரைக்குமே he has done really good நான் சொல்லுவேன். ஆனா இந்த மொக்க டீம் அந்த மொக்க டீமோட தான் ஆடணுமா அப்படின்ற மாதிரி. வாங்க இதுக்கு செமிஃபைனல்ஸ்க்கு வாங்க. நெதர்லாண்ட்ஸ் இங்கிலாந்து. நெதர்லாண்ட்ஸ் வெர்சஸ் இங்கிலாந்து. ஓ மை காஷ், அதுதான் நான் சொன்னல, அந்த காமெடி மேனேஜர் வெர்சஸ் இன்னொரு காமெடி மேனேஜர் ரொனால்ட் கூமன். இவனுக்கு வந்து எப்படி பார்சிலோனா வேலை கட்சதுன்னு தெரியல, அதுக்கப்புறமா நெதர்லாண்ட்ஸ் வேலை எப்படி கட்சதுன்னு தெரியல, அதுக்கப்புறமா வந்து he was out of a job, then திருப்பி நெதர்லாண்ட்ஸ் வேலை கட்சது இவனுக்கு. சத்தியமா சொல்றேன், I don't know what people see in him bro. He's a bang average manager, seriously. எனக்கு அவனும் அப்படிதான் தோணும். போர்ச்சுகீஸ் மேனேஜர் நம்ம இவர் மார்டினஸ் எனக்கு அப்படிதான் தோணும். உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது? ஒருவேளை நானும் மேனேஜரா இருக்கிறது ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஏஜென்ட்ஸ் தான். I think it is the agents for sure. They are lining up really good deal, I mean jobs for these guys. ரோனால்ட் கூமன் வந்து as a player he was fantastic. ஓகேவா, as a player வந்து he has a reputation to be one of the best players in Barcelona history. Correct. அதுல எந்த क्वेश्चनமே கிடையாது. அவன் கோல் தான் அந்த முதல் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சது against Sampdoria. So not just that, as a player வந்து ரொனால்டோ he was brilliant. brilliant. நான்லாம் என்ன சொல்றது, அப்பா ஆர்சனலுக்குலாம் ஆடி இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர். அந்த யோஹான் கிராய்ஃப் ரெவல்யூஷன் டைம்ல ரொனால்டோ கூமன்லாம் அந்த முதல் யூரோப்பியன் கப் அடிச்சது. ஆமா. பட் வந்து என்னன்னா இப்போ இந்த நெதர்லாண்ட்ஸ் டீம் வெர்சஸ் இங்கிலாந்து டீம்னு பார்த்தோம்னா பிபிஐ பெருசா இம்பாக்ட் பண்ண முடியுமா திரும்ப அப்படின்னா எனக்கு தெரியல. பிகாஸ் இங்கிலீஷ் டீம் ஸ்டில் ஹேஸ் அ குட் டிஃபென்சிவ் யூனிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோன்ஸ் ஹஸ் பீன் சாலிட். கோல் ஸ்கோர் பண்ணலனாலும் கோல் விடவும் இல்லை இங்கிலாந்து பெருசா. ஸோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்துக்கு ஆஸ் அ பெட்டர் சான்ஸ் நான் நினைக்கிறேன். அது மேபி பயஸ் பிகாஸ் சாக்கா வெர்சஸ் வேன் டைக்ன போது ஒரு
வன்ம கரெக்ட். கணக்குகள் ஒரு வேற ஆர்சனல் பிளேயர் வராதனால. வேற இல்ல அந்த ஆமா, நெதர்லாண்ட்ஸ் டீம்ல. நெதர்லாண்ட்ஸ் டீம்ல எல்லாம் லிவர்பூல் பிளேயரா வச்சிருக்கீங்கல்ல, அப்ப நாங்க கரெக்ட். அப்படிதான்டா பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஆர்சனல் பாட்காஸ்ட்ல அப்படிதான்டா பேசுவோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு நெதர்லாண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுவாங்க ப்ரோ. சோ அது வந்து இங்கிலாந்துக்கு ஃபேவர் ஆகும்னு தோணுது கொஞ்சம். மேபி ஐ ஃபீல் இட் குட் ஃபேவர் இங்கிலாந்து a little bit. இல்ல நான் வந்து இப்ப நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் பிரான்ஸ்னா அதை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து பிரான்ஸ் வந்து ஒரு டிரான்சிஷன் கேம் எல்லாமே கவுண்டர் கேமா ஆடுறாங்க. இங்கிலாந்து ஓகே. அப்படி ஒன்றும் ஆடல. இங்கிலாந்துக்கு முதல்ல என்ன கேம் பிளான் சொல்லுங்க. அவனுங்க பாசிங் கேம் ஆடுறானுங்களா, இல்ல டிகிடாக்காவா, டிரான்சிஷனா, இல்ல வந்து இதுவா கவுண்டர் அட்டாக்கா, என்ன கேம் தான் ஆடுறாங்க எனக்கு தெரியலையே ஹெட் டு அப்படின்ற ஹெட் மாதிரி. ஹெட் டு ஹெட் வச்சிருக்கேன் முன்னால. ம். 4 கேம் ஆடி இருக்காங்க. திஸ் இஸ் ஃப்ரம் 2011 சாரி 2012ல இருந்து 4 கேம் ஆடி இருக்காங்க ப்ரோ. நெதர்லாண்ட்ஸ் 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க ஆக்சுவலா. எனக்கும் அண்ட் அந்த அப்படிதான் தோணுது. இங்கிலாந்து ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்சது வந்து 2018ல 1-0 win. சோ இல்ல இதுக்கு இது நெதர்லாண்ட்ஸ் இது இது யார் definitely gonna be a அடிச்சுக்கிறா low தெரியுமா? scoring. அந்த வின்னர் யார் அடிச்சா தெரியுமா? ஜெசி லிங்கார்ட் 2018ல. கழுதையே காரி துப்புன மொமெண்ட் அப்படின்ற மாதிரி, கரடியே காரி துப்புன மொமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதான் சொல்றேன்ல, இது ஒரு லோ ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் இங்கிலாந்து. குவாலிட்டி வைஸ் பார்த்தா கண்டிப்பா வந்து இங்கிலாந்து ஹேஸ் a சான்ஸ் டு கோ த்ரூ. ஓகே. ஏன்னா வந்து இப்போ நில் தான் ஆடுறாங்கன்னா திரும்ப ஒரு பெனல்டிஸ் போனா இங்கிலாந்து வில் கம் அவுட் ஆன் டாப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இன்னொரு நில் இன்னொரு என்ன சொல்றது, ஒரு 3 மணி நேரம் கேம் எல்லாம் என்னால பார்க்க முடியலடா, சுகர் பாடிடா இது அப்படின்ற மாதிரி, என்ன விட்டுருங்கடான்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸா. பட் ஓபன் கோல்ஸ் வந்து 2 டீம்லயுமே ஓபன் கோல்ஸும் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் வந்து இப்போ நான் பிரான்ஸ் பாக்குறேன், எங்க இந்த ஓபன் கோல் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இங்கிலாந்துல தேர் இஸ் சம் ஓபன் கோல் ஸ்டில். ஒரு ஃபில் போர்டன் ஒரு ஸ்டெப் அப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 கேம் அந்த ஓபன் கோல் எதுக்கு வந்திருக்குன்னா, the opposition has been poor until this is their correct match. Let's be honest, with all respect to Switzerland are nowhere near England in terms of quality and the players in leagues ஆடுறதா இருக்கட்டும், ஸ்குவாட் எல்லாமே. இதுதான் வந்து ட்ரூ டெஸ்ட் ஃபார் இங்கிலாந்து. பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா இதுதான் பெரிய கேம். the first big opposition they are facing is Netherlands. So அதனால தான் வந்து ஐ திங்க் இங்கிலாந்து were able to score அந்த ஓப்பன் பிளேல. இப்போ பிரான்ஸ் அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் ஆடி இருந்தாங்க. பெல்ஜியமோட அப்புறமா வந்து போர்ச்சுகல், தென் ஸோ they've had tough oppositions. ஈவன் குரூப்லேயே நெதர்லாண்ட்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பின் டிஃபிகல்ட். ஆஸ்திரியா ஆஸ் வெல். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இங்கிலாந்து கூட சத்தியமா தெரியல ப்ரோ. இது இட்ஸ் கோயிங் டு பி டைட் டீம். நீங்க சொன்ன மாதிரி இது பயங்கரமான ஸ்குவாட்ல. பட் நீங்க கேம் எப்படி பாக்குறீங்க? லைக் வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் இந்த கேமுக்கு? நீங்க how do you see it panning out? எப்படி பாக்குறீங்க? வெரி கேஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிட்ஃபீல்ட்ல வந்து 2 டீமுமே வந்து பெரிய ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. நம்ம ரைஸ் இருந்தாலுமே நான் சொல்றேன், they've not found இங்கிலாந்தும் சரி, they've not found their midfield properly. Yeah, and Rice hasn't been that great, let's be honest. ஆமா. and வந்து மிட்ஃபீல்ட்ல அந்த பொசிஷன்ல இவங்களும் நெதர்லாண்ட்ஸும் has not been very strong. 2 டிஃபென்சிவ் யூனிட்ஸும் they have the potential to be very strong. of course வந்து நிறைய ஓட்டைகளும் இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், டிஃபென்சிவ் யூனிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் enough to stop the other attacking unit அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலீஷ் டிஃபென்ஸ் இஸ் ஸ்ட்ராங் enough to attack stop இவங்க நெதர்லாண்ட்ஸோட இதுவும். அதே மாதிரி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்சிவ் யூனிட் இஸ் ஸ்ட்ராங் enough to stop இங்கிலாந்து அட்டாக் அப்படின்னும் போது ரொம்ப கேஜியா இருக்கும். இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வில் டிசைட் த மேட்ச் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு என்ன சொல்றது, பெலிங்கமோ இல்ல வந்து போர்டனோ இல்ல சாக்காவோ இல்ல கேனோ they put their hands up இங்கிலாந்துக்கு. இல்ல அந்த சைட்ல வந்து இஃப் இவன் வந்து மெம்பிஸ் வந்து ஹேஸ் a different game ஆர் இவன் வந்து இன்னொரு டிஃபரெண்ட் கேம் இருந்தாலோ they have a chance அப்படின்னு நான் நினைக்கிறேன். so it's about who's going through though, அதுதான் தேவை. who's going throughனா brain says Netherlands but gut says England. ஓகே, நானும் அதே ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்க போறேன் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி கேவலமாடியே ஃபைனல் போயிடுவாங்கன்னு எனக்கு சுவிட்சர்லாந்து கேம்லயே எனக்கு தெரிஞ்சது. யூசுவலா இட்டலி பண்ணுவாங்க இத, இந்த வாட்டி இங்கிலாந்து பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம்.
கரெக்ட். எப்படியாவது எந்த எந்த டோர்னமெண்ட் எடுத்தாலும் கேவலமா ஆடுறதுதான் இட்டாலியன் டீம். அசிங்கமாட்டு. ஆனா திடீர்னு பார்த்தா ஃபைனல்ஸ்ல இருப்பானுங்க. ஃபைனல்ஸ்லயும் போய் யாராவது ஒருத்தர உங்க அக்காவை பத்தி இது பேசுறா, உங்க அக்கா வச்சுதான் நீ பேக்கரி வாங்கினியாமேடான்னு திட்டு நம்மளுக்கு இது பண்றானுங்க. அந்த மாதிரி இப்ப ஐயோ. இங்கிலீஷ் டீம் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இன்னொரு செமிஃபைனல் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்ன கேட்டா. ஸ்பெயின் பிரான்ஸ் தான் வந்து எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க அத பத்தி. அப்சல்யூட்லி. நான் வந்து இந்த கேம் பிரான்ஸ் ஆட ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 3-0 4-0 தோக்கத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா சாலிபா இருக்கும்போதுவா ப்ரோ அவ்வளோ ப்ரெஷர் இன்வைட் பண்ணிட்டே இருந்தா யூ வில் பிரேக் ப்ரோ அட் சம் பாயிண்ட். அண்ட் எனக்கு சலிபா விட அந்த ரைட் சைடு தான் இன்னும் வந்து லைக் குண்டே நல்லா ஆயிட்டு இருக்கான். பட் உபமக்கானோ ஹேஸ் அ மிஸ்டேக் இன் மோஸ்ட் கேம்ஸ். ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான் அவன். ஆக்சுவலா இஸ் பின் டீசென்ட் ஆக்சுவலா த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். ஒரு 2 பெனல்ட்டி கொடுத்துட்டான் ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட்லயே. பட் I think France have to get their act together, bro. ஏன்னா Spain will come to play football. France வந்து சும்மா நான் வந்து ஒரு டிராக்கு ஆடிட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு திருப்பி பெனல்டிஸ்லாம் போனா they cannot win. I think பிரான்ஸோட மென்டாலிட்டி மாத்தணும் லைட்டா. I think France ஆக்சுவலா போர்ச்சுகலோடயே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 10 minutes வந்து they were trying to play football. அதுக்கப்புறமா வந்து பாசிவ் ஆயிட்டானுங்க. பட் பிரான்ஸ் ஆல்சோ ஹேட் இனஃப் சான்சஸ். அந்த மார்க்கஸ் துராமா இருக்கட்டும், கமவிங்கா ஒரு சான்ஸ் விட்டான். இவன் பேர் என்ன? ஐயோ கமாவிங்கா பத்தி சொல்றீங்க. கொலமோனி கோலமோனி. யா அப்பா டேய் கோல் எடுறா அப்படின்ற மாதிரி இப்ப புரியுதுடா ஏன் டெக்னிக். அந்த டெக்னிக் ஏன்டா அப்படி போற? லைக் யூ ஹேவ் சோ மச் ஆஃப் த கோல் டு எய்ம். why are you trying to blast it like that? அதெல்லாம் பார்த்துதான் இன்னும் ஏன் ஜிரு வந்து ப்ரோ அவன் ஆடணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவன் சத்தியமா ஆடணும்னு நினைக்கிறேன். நானும் அதேதான் நினைச்சேன். ஆக்சுவலா ஜிருவை இன்னும் விடாம ஏன் இந்த கிழமை வந்து கூட்டிட்டு போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தெரியுதுப்பா உனக்கு புரியுது. என்ன மன்னிச்சுக்க தீதியர், நிறைய உன் மேல எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ தெரியல இப்போ தெரியுது அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஐயோ அவனாலையும் அடிக்க முடியல, இவனும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. டேய் ஏதாவது ஒரு தடவை அடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் சொல்லுங்க. ஆனா வந்து இப்போ ஓகே ஸ்பெயின் வந்து ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த ஒன்லி டீம்ஸ் was coming to this tournament to play football. அது நீங்க சொன்னது கண்டிப்பா உண்மை. ஆனா ஸ்பெயினால இந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணி உள்ள போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது மேபி இந்த கேம்ல தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இப்போ வந்து இவனும் இல்ல இந்த லாஸ்ட் கேம் நிறைய ரெட் வாங்கினதுனால கார்வாலும் இல்ல. சோ அங்க யார் ஆட போறா அப்படின்னு தெரியல. ஜேசஸ் நவாஸ் ஆடும். ஜேசஸ் நவாஸ்க்கு வயசாயிடுச்சு இல்ல. அதுவும் அந்த இடத்துல ஆடணும்னா தான் அந்த இடத்துல நம்ம எம்பாப்பே ஆடுற பொசிஷன் அது. கார்வஹால் இல்லாததுனால did they peak early? ஏன்னா வந்து or I don't know if they might want to put Grimaldo, but Grimaldo is very left footed. அவன் வந்து ரைட்ல எல்லாம் ஆடவே முடியாது. மேபி குக்குரலா அவங்க போட்டாலும் போடுவானுங்க. or Nacho Fernandez can go there. பட் எனக்கு என்னன்னா ஐ திங்க் few other suspensions இருக்கான்னு தெரியல ப்ரோ இந்த கேமுக்கு. ஸ்பானிஷ் பிளேயர்ஸ்ல கொஞ்சம் பிளேயர்ஸ் have been suspended. ஸோ அதுதான் எனக்கு தெரியல யார் சஸ்பெண்டட் இல்லைன்னு எனக்கு தெரியல இந்த கேம்ல. அவன் தெரியல ப்ரோ சீரியஸா. ஐ ரியலி டோன்ட் நோ. என்னால யாருக்குமே எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. இவனை எப்படி வந்து இவன் கேப்டன் இவன் தான் கேப்டன். இது ஆனா இந்த டீம் இந்த டோர்னமெண்ட் he has been decent. ஓகேவா, he has not been as bad as his Chelsea days. He's been okay bro. He's been okay. அது ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ லோ மொராட்டா மேல. ஓகேவா ஆடினாலே நமக்கு வந்து ஓகே சூப்பரா ஆடுறான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். பட் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல யாருக்குமே. இங்க என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து இந்த பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாஃபியா டீல் தான் எல்லாமே. இவனுக்கு எதுக்காக அவங்க 100 மில்லியன் வித்தாங்க, அவங்க எதுக்காக இவ்வளவு காசுக்கு வாங்கினாங்க, எதுக்காக வந்து கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, ஒரு ஐடியாவும் இல்ல மாறாட்டாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு வீக் பாயிண்ட் இந்த டீம்ல. ஐ திங்க் கோல்ஸ் வில் கம் எப்படியோ. தே ஹேவ் இனஃப் கிரியேட்டிவ் பிளேயர்ஸ். இந்த வைட் பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க, மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கிறானுங்க கோல் அடிக்கிறதுக்கு. மொராட்டா அடிக்கலனா எனக்கு டிஃபென்ஸ் கொஞ்சம் ஐ ஹாவ் மை கொஸ்டின் மார்க்ஸ் ப்ரோ. பிகாஸ் லப்போர்ட் ஹஸ் பின் டீசென்ட், நாட் தட் கிரேட். அண்ட் அவன் வந்து சவுதியில் ஆடின்னு இருக்கிறான்.
ராபின் நார்மண்ட் ரியல் சொசைட்டி பிளேயர் இஸ் a decent center back, பட் அவன் இந்த கேமுக்கு he suspended. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும், பிகாஸ் நான் அவன் எல்லோ வாங்கின உடனே ஐ நியூ தட் he was suspended. இப்போ நீங்க சொல்ற வந்து இப்போ டேனி கார்வஹால் ரெட், நாச்சோ ஃபெர்னாண்டஸ் சென்டர் பேக் ஆடிதான் ஆகணும், ஜேசஸ் நவாஸ் ரைட் பேக் ஆடிதான் ஆகும். அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் டீம். நான் அப்படி ஆடினாலும் எனக்கு ஏன் அந்த டிஃபென்ஸ் மேல அவ்வளவு பெரிய கொஸ்டின் இல்லைன்னா, அவங்க டிஃபென்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் அந்த டிஃபெண்டர்ஸ் வச்சு அவங்க டிஃபென்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு பாருங்க, ரோட்ரின்னு. அதே மாதிரி அது பின்னாடி இன்னொரு பேர் இருக்கு பாருங்க, இவன் சிமோன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் தான் அவங்களோட டிஃபென்ஸ். இவங்க 2 பேர் தான் அவங்களோட டிஃபென்ஸ். இந்த 4 பேர் டிஃபென்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ணல. அந்த ரோட்ரின்னு ஒரு பேர் இருக்கே, அந்த பேர் தான் எல்லாத்தையும் பாக்குது. சுத்தி எங்கேயாவது காலை விட்டுருவான், யாராவது ஒருத்தர் தள்ளி விட்டுருவான், எதுனா பண்றான். எப்படிதான் அவன் வந்து பண்றான்னு தெரியல, ஆனா ஏதோ பண்றான் சார் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்றான். அந்த பால் வந்து அங்க இருந்து போகும்போது, டிஃபெண்டர்ஸ் கிட்ட போகும்போது அது ஒரு டேம் பாலா தான் போகுது. அது ஒரு ஈஸி இல்ல, அவனை ரிவீல் பண்ணி போனாலுமே அந்த பிளேயரை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் போகுது. அந்த ராட்ரின்ற பேர் இருக்க வரைக்கும் அவனுக்கு தப்பிச்சிருவானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா எஸ், கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து இந்த ராட்ரின்ற பேர் மட்டும் எம்பாப்பே, டெம்பலே 2 பேரையும் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. டிபெண்ட்ஸ் டெஷாம்ஸ் என்ன பண்றான்றது. கொண்டு வந்து டெம்பலேவையும் எம்பாப்பேயும் அட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணா, அண்ட் கிரீஸ்மேன் இருந்தா 3 பேர்னா 3 கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் இருந்தா வாய்ப்பு இருக்கு. நான் அப்படி பண்ண மாட்டேன், திரும்ப வந்து 3 இவங்களை சிடிஎம் போட்டு முன்னாடி ஓடுறதுக்கு ஆள் இல்லாம நான் பண்ணுவேன்னு நினைச்சா ராபியோ ஆடணும். எனக்கு தெரிஞ்சு இவன் ராபியோ சென்டர் மிட் ஆடணும் ப்ரோ. அவன் லெஃப்ட் மிட் அந்த மாதிரி எல்லாம் போட்டா கடுப்பாயிடும் ப்ரோ. ஆமா, ராபியோ ஆடணும் இந்த கேம்ல. அண்ட் டெம்பலே ஸ்டார்ட் பண்ணா, அண்ட் கிரீஸ்மேன் இருந்தா வாய்ப்பு இருக்கு. that the game could be something. And Mbappe goal அடிச்சா வாய்ப்பு இருக்குது. அவன் சும்மா எனக்கே I still think he's blaming it on that nose facial injury. அது ரொம்ப அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த கான்சென்ட்ரேஷன் அது மேலதான் இருக்கு, அவன் கேம் மேலேயே இல்ல. I understand it could be irritating bro, அதெல்லாம் கண்டிப்பா இருக்குது. பட் அவனோட எம்பசிஸ் மெயின் அதுலதான் இருக்குது. ஸோ எனக்கு அதுதான் பிடிக்கல. பட் 2 டீம் பத்தி கொஞ்சம் இன்சைட்ஸ் வச்சிருக்கேன். both teams haven't lost in 8 games. And Spain and France have not drawn any of their 4 last games with each other. எல்லாமே வந்து நேஷன்ஸ் லீக் ஒரு கேம் இருந்தது, ஸ்பெயின் வர்சஸ் பிரான்ஸ். யா, சோ அது வந்து 2021ல பென்ஜிமா வந்து வின்னர் அடிப்பான். சோ அதுதான் வந்து கடைசியா பிரான்ஸ் பீட்டன் ஸ்பெயின். அதுக்கு முன்னால வந்து இட்ஸ் பின் ஆன் அண்ட் ஆஃப். ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 3 wins each, 1 draw ஃப்ரம் 2006ல இருந்து நான் ஸ்டார்ட் வச்சிருக்கேன். சோ யா, பட் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? ஸ்பெயின் தான் கோ த்ரூ நான் நினைக்கிறேன். ஓகே, ஈவன் தோ பிரான்ஸ் வந்து எல்லாமே இருக்கு, ஸ்பெயின்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எனக்கு என்னன்னா பிரான்ஸ்ல திரும்பவும் 90 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிருமா கேம்? அது டவுட் தான். அது டவுட் தான். ஏன்னா வந்து பிரான்ஸ்ல கோல்ஸ் இருக்கு, ஆனா இது வரைக்கும் அந்த நம்ம சொல்ற அந்த கோல்ஸ் எதுவுமே கன்வெர்ட் ஆகல. they have not been. கான்டே தான் இன்னமும் ஷாட் எடுத்துட்டு இருக்கானா, அப்புறம் யாருதான் எடுக்கிறது, அப்புறம் என்னதான் சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இவங்க கிட்ட இன்னும் கோல்ஸ் வந்து இஸ் மோர். இப்போ வந்து யமால் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஹஸ் ப்ரூவ். நம்ம பிரான்ஸ் பத்தி சொல்றது எல்லாமே பேஸ்ட் ஆன் ரெப்யூட்டேஷன் தான் சொல்றோம். ஆமா, எம்பாபே ஹேஸ் த ரெப்யூட்டேஷன். ஆமா, இவன் வந்து கிரீஸ்மேன் ஹேஸ் த ரெப்யூட்டேஷன். இவன் வந்து டெம்பலே ஹேஸ் த ரெப்யூட்டேஷன். இந்த டோர்னமெண்ட்ல என்ன பண்ணாங்க? இவங்க யாருமே எதுவுமே பண்ணல. பட் ஸ்பெயின்ல வந்து இந்த டோர்னமெண்ட்ல எல்லாருமே பண்ணிருக்காங்க. யமாலா இருக்கட்டும், நீக்கோ வில்லியம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து இவனா இருக்கட்டும், ஆல்மோவா இருக்கட்டும், இல்ல மெரினோவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த டோர்னமெண்ட்ல பண்ணிருக்காங்க. they all have stood up and raised their hands இந்த டோர்னமெண்ட்ல. சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபார்ம் அண்ட் இந்த டோர்னமெண்ட் வச்சு பேசும்போது ஸ்பெயின் will go through. பட் அதுக்காக வந்து நம்ம சொல்லிடவே முடியாது பிரான்ஸ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. they're still a very strong team. அப்புறம் என் தலைவன் சலீபா வேற இருக்கான். அப்படியே வந்து திடீர்னு நினைச்சானா ஒரு கேட்டை போட்டு பூட்டி சாவி எடுத்து வாய்க்குள்ள போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்கு. சோ இன்ட்ரெஸ்டிங் கேம் டு வாட்ச் அவுட். ஓகே, நீங்க ஸ்பெயின் போறீங்க. எனக்கு ஹார்ட் வாண்ட்ஸ் பிரான்ஸ் டு கோ, பட் ஐ திங்க் ஸ்பெயின் தான் கிளியர் ஃபேவரிட்ஸ். பட் நான் டிஃபரெண்டா போறேன் ப்ரோ. நீங்க ஆல்ரெடி ஸ்பெயின் சொல்லிட்டீங்க. சோ அதுல நம்ம அக்ரி பண்ணிட்டோம். நம்ம நெதர்லாண்ட்ஸ் இங்கிலாந்து சொல்லிட்டோம். ஐ திங்க் பிரான்ஸ் கோஸ் த்ரூன்னு வெச்சுக்கோங்க. ஃபைனல்ஸ் யோசிச்சு பாருங்க, பிரான்ஸ் இங்கிலாந்து
மொக்கையான ஃபைனல்ஸா இருக்கும். 2 பேரும் கோல் அடிக்க மாட்டானுங்க. 2 பேரும் கண்டிப்பா. இந்த இது வரும் தெரியுமா? சந்தானம் ஒரு படத்துல, "ஏய் தைரியமான ஆளா இருந்தா இங்கேயே நில்றா பாப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா நிக்கிறது தான். அதுதான் ஃபைனல்ஸா இருக்கும். பிரான்ஸ், இங்கிலாந்து அதுதான். சங்கீத சுரங்கள் அப்படின்னு ஓடப்போகுது. பார்க்கலாம். ஐயோ! ஆமா. கரெக்ட் தான். ஸோ அதோட நம்மளோட ரிவ்யூ முடிச்சிட்டோம். ப்ரிவ்யூவும் முடிச்சிட்டோம். நம்ப பார்ப்போம். செமி ஃபைனல்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு எபிசோட் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ப அது ஃபைனல்ஸ முடிஞ்சா ப்ரிவ்யூ அது பண்ணுவோம். முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் நெறைய ஆளுங்கள கூட்டு வந்து ஃபைனல்ஸ் முடிஞ்சா ஒரு வாட்ச் அலாங் கூட போடலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. டெஃபினெட்லி. அத பண்ணுவோம் ஏதாவது. டெஃபினெட்லி. மக்களே, தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். வீடியோ புடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பிரெடிக்ஷன்ஸ் ஆக்சுவலா குடுங்க காமெண்ட்ஸ்ல. நானும் விஜய் ப்ரோவும் வந்து சொல்லிட்டோம். இங்கிலாந்து கோயிங் த்ரூ அண்ட் அவரு வந்து ஸ்பெயின் சொல்லிக்கிறாரு, பிரான்ஸ் சொல்லிக்கிறாரு. பட் 2 செமி ஃபைனல்ஸ்க்கும் வந்து நீங்க வந்து உங்களோட ஸ்கோர் பிரெடிக்ஷன்ஸ் காமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் we will see you guys at the Euros final preview. So stay tuned. Thank you guys. Thank you, bro. Bye.